வாயனம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்களல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாடி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய. எப்பவுமே சொக்கநாத வெண்பா நமக்கு இப்ப நம்மளுடைய அந்த பாடல்ல இருக்கும். அந்த வகையில இன்றைய தினம் சொக்கநாத வெண்பா. சொக்கநாத வெண்பா. மிண்டு செய்யும் மும்மலமிக்க வினை நல்குரவும் பண்டு போல் என்னை வந்து பற்றாமல் கொண்டு போய் நின் அருளில் சேர்க்க நினை கண்டாய் தென்மதுரை மன்னவனே சொக்கநாதா, தென்மதுரை மன்னவனே சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் யாத்திரை பத்து என்ற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நமக்கு 45வது பதிகம். அதுல கிட்டத்தட்ட நம்ம 8 பாடல்களையும் பாடி இப்போ 9வது பாடல்ல சேர கருதி சிந்தனையை திரும்ப வைத்து சிந்துபின் அப்படிங்கிற பாடலை சிந்தித்து வருகின்றோம். யாத்திரை பத்து நமக்கு தருகின்ற பெரும் செய்தி என்னன்னா அனுபவாதீதம் உரைத்தல். இந்த அனுபவாதீதம் என்பது என்னன்னா இறைவனுடைய அனுபவத்தை பெருக்கி அந்த அனுபவத்தையே வாழ்வியல்ல பயன்படுத்துவது. அதுதான் அனுபவாதீதம் உரைத்தல் அப்படிங்கிற ஒரு பெரும் செய்தி. எல்லாரையும் அடியன் ஒரு கணம் பார்க்கணும்னு ஒரு சின்ன ஒரு ஆசை அடியனுக்கு இருக்கு. இன்றைய உள்ள குறிப்பு முகக்குறிப்பு அடியனுக்கு வழங்கினீங்கன்னா அடியன் பெருமிதமாக இந்த அமர்வனை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுது எல்லா அடியார்களும் புவனேஸ்வரி அம்மா, சாந்தி ஆறுமுகம் அம்மா, ஜானகி அம்மா, கலாவதி அம்மா, சுசிலா அம்மா அவர்கள், சுத்தா அம்மா, தேவி அம்மா, அனிமொழி அம்மா, உஷா அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, பாரதி அம்மா, சரஸ்வதி குருசாமி அவர்கள், நடராஜர் ஐயா, பிரேமா அம்மா அவர்கள், ரஞ்சிதா மணி அம்மா அவர்கள், சந்திராமணியன் அம்மா, மாலதி குரு அம்மா அவர்கள், தண்டபாணி ஐயா, எல்லா அடியாருக்கும் எனக்கு ஒரு சேர தெரியுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. தண்டபாணி எல்லாரையும் பார்த்தது அடியனுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி, பெரும் மகிழ்ச்சி. நிறைய விதமான ஒரு ஒரு சம்பவங்கள்லாம் நிகழ்ந்துருச்சு. அது இடையில நம்ம அம்மாவோட நிறைய நம்ம புஷ்பம்மா அவர்களுடைய ஐயா அவர்கள் இழப்பு கண்டிப்பா ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு தான். அது நம்ம குடும்பத்துல அடியன் அது கண்டிப்பா பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். புஷ்பம்மா அவர்கள் மட்டும் 24 மணி நேரமும் இறை பணியில இருக்கக்கூடிய தம்பதியினர் இருவருமே. ஐயா முருகர் கோவில்ல பல விதமான தொண்டுகள் செய்து பல விதமான அருள் பணிகள்லாம் செய்திருக்காங்க. சாந்தி அம்மா தான் சொன்னாங்க, ஐயாவுக்கு ஒரே ஒரு ஆசை, அந்த முருகர் கோவில்ல ஒரு தங்க ரதம் மட்டும் செஞ்சுட்டோம் அப்படின்னா என்னுடைய பெரும் பணி முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஐயா சொன்னாரு.
எல்லாரும் தனக்கான பொருளை சேர்த்துட்டு இருக்கிறப்ப முருகனுக்கான பொருளை சேர்க்கணும்னு நினைச்ச ஒரு பெருந்தகையாளர் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை ஒரு இந்த இந்த திருவாசக சிந்தனை அமர்வு அவர்களை நினைத்து அவர்கள் இறைவனுடைய திருவடியில கண்டிப்பா அவர்கள் எந்த மாற்றமும் திருவடிகளை எப்பொழுதுமே அவர்கள் நின்று நிலைப்பாருவார்கள். கந்தலோகத்திலும் சிவலோகத்திலும் அவர்களுக்கு பெரும் பேர் இருக்கு. அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுடைய இல்லத்தார்களுக்கும் பெரும் பேர் உண்டு அப்படிங்கிறத இங்க நம்ம ஒரு கணம் சொல்லி, அது போல மற்ற எல்லா அடியார்கள், சில அடியார்களுக்கெல்லாம் சில சில விஷயங்கள் நடந்தது. அதனால அதெல்லாம் சொல்லி அவர்கள் முழுவதுமாக தன் வாழ்க்கையை இறைப்பணியிலேயே இறைப்பணியில இருக்கிறவங்களுக்கு என்றுமே இழப்பு கிடையாது. அவங்களுக்கு இழப்பே கிடையாது. ஏன்னா அவர்கள் பணி இன்னொருத்தவங்க செய்யறாங்க அப்படின்னா அவர்களுடைய அந்த இருப்பு இருந்து கொண்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இன்னைக்கும் ஞானசம்பந்த பெருமானுக்கோ திருமுறை ஆசிரியர்களுக்கோ யாருக்குமே இழப்போ இறப்போ கிடையாது. ஏன் அப்படின்னா இன்றைய தினமும் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளுடைய மணிவாசக பெருமானுடைய அந்த 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 விஷயங்கள் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கோம், 12 திருமுறைகள் பாடிட்டு இருக்கோம். அது வரைக்கும் அவர்கள் எப்போ ஒருவனுக்கு இறப்பு உண்டு அப்படின்னு கேட்டா, இந்த மண்ணுலகத்துல அவனுடைய நினைப்பை யாரு மறக்கிறாங்களோ, இன்னைக்கு யாருமே அவரை நினைக்கல. அது நம்ம சாமி சொல்லுவார்ல, என்ன சொல்லுவாரு, நம்ம திரு நாவுக்கரச பெருமான் சொல்லுவாரு, பேசாத நாளெல்லாம் பேசாத நாள் தான் பிறவா நாள். யாரையோ இப்ப நம்ம இருக்கோம், நம்மளை பத்தி உலகத்துல யாரோ ஒரு மூலையில பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த அந்த ஒரு ஆன்மாவுக்கு இருப்பு இந்த பூமியில இருந்து கொண்டுதான் இருக்கு. அதுக்கு என்னைக்குமே இறப்பு கிடையாது. அதனாலதான் செயற்கரிய செயல்களை செய்து விட்டு போனார்கள் நம்மளுடைய மன்னர்கள், அரசர்கள், அருளாளர்கள் எல்லாம். ஏன்னா அவர்களுடைய இன்னைக்கும் தஞ்சை கோவில் ராஜராஜ சோழனுடைய பேரானது இன்றளவும் நின்று கொண்டிருக்குன்னா ராஜராஜ சோழனுக்கு இன்னும் இறப்பு இல்லை. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனி வருகின்ற எத்தனையோ சந்ததியினருக்கு அது இறப்பு என்பது நம்மளை பத்தி யாருமே பேசல அப்படின்னா, இப்ப நம்ம உயிரோட இருக்கோம், நம்மளை பத்தி யாருமே பேசல அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரோடு இருந்தும் இறந்து போயிருக்கோன்னு தான் அர்த்தம். நம்ம உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளை பத்தி யாருமே பேசல அப்படின்னா, கெட்ட விதமா பேசணும் இல்ல, நல்ல விதமா யாருமே பேசல அப்படின்னா அதுதான் உண்மையான இறப்பு. அந்த வகையில நம்மளுடைய ஐயா அவர்கள் பெரும் பேறு பெற்றவர்கள். அவர்களை பற்றி அந்த கோவில் உள்ள அளவிலும், முருக அடியார்கள் உள்ள அளவிலும் ஐயாவுடைய பெருமையானது ரொம்ப சிறப்பா இருக்கிறனால அவர்கள் என்றும் இந்த பூ உலகத்துல அடியார்கள் மனதில் நிலைத்து நின்று கந்தலோகத்திலையும் சரி சிவலோகத்திலையும் சரி பெரும் பேறு பெற வேண்டும்னு ஒரு கணம் அவர்களை அடிய திருவடி பணிந்து அடியன் அவர்களை நினைந்து இதை தொடங்கணும். இப்போ இந்த பெருமான் கிட்ட அனுபவத்தை பெருக்குவது அப்படிங்கிறதுதான் அனுபவாதீதம் உரைத்தல் நம்ம சொன்னோம். இப்ப ஒரு கணம் இப்ப அனுபவம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு நல்ல செய்திகளை, நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை சமூகத்திற்கு தருவதற்காக நம்முடைய அருளாளர்கள் செய்து வைத்த சில பல செய்திகள் தான் நமக்கு இந்த ஆன்மாவுக்கு அனுபவமாகவே என்றும் நிகழ்கின்றது. அந்த அனுபவத்துல திருவடி வணங்குகின்றேன் சுவாமி வசந்தாமா. ஆக அந்த அனுபவத்திலே நாம் என்றளவும் நிற்கணும்ன்றதுதான் இந்த அனுபவாதீதம் உரைத்தல். கொஞ்ச நேரம் என்னோட கலந்து இருக்கலாம். அடியவர் பெருமக்கள் புதிதா வந்திருக்கீங்க, ஒரு 5 நிமிடம் கலந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பா அடியன் இடையில தான் எப்பயாச்சும் கால் பண்ணுவேன், முடிஞ்சா அதை ஆன் பண்ணிங்க. ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் அடியனோட கலந்து இருக்கலாம். வசந்தாமா வந்துட்டாங்க, லோகநாயகி அம்மா, ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. ஐயா சந்திரன் ஐயா வந்துட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா அவர்களும் பெருந்தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வாட்ஸ்அப் குழுமம் அமைத்து ஐயாவோட அந்த எழுத்துக்கள் எல்லாம் அடியன் ஒவ்வொரு தடவையும் வாசிக்கும் போது கண்கள்ல நீர் படுகிறது. ரொம்ப மகிழ்ச்சி. சரஸ்வதி அம்மா சரஸ்வதி அம்மா திருவடிவான. ஆக நீங்க நினைச்சுக்கோங்க, நம்ம அருளாளர்கள் பல விஷயங்கள் செய்து விட்டு போயிருக்காங்க. போன அமர்வுகளே பார்த்தோம், சாப்பாடு வழிபாடெல்லாம் உள்ள அந்த டிஃபரன்ஸ் பார்த்தோம். அம்மா கலாவதி அம்மா ரொம்ப அருமையா குரல் பதிவு கொடுத்திருந்தாங்க. அடியனுக்கு அப்படியே ஊர்ல இருந்தா வேலையே இருக்காது சாமி, நான் அதையே பெரும் வேலைன்னு நினைப்பேன். ஆனா இங்க வந்தா மூச்சு ஏதாச்சும் ஒரு வேலை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கு. அதனால அடியனால குரல் பதிவு கொடுக்க முடியல, பொருத்தம். ஆனா கேட்டுட்டேன், அங்க இருக்க அம்மா திருவடி வணங்குகின்ற. ஆக எல்லா ஒரு 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 இப்போ பாத்தீங்கன்னா இந்த வழிபாடு சாப்பாடுன்னு சொல்வது போல ஒவ்வொரு விஷயமும் ஒரு தாத்பரியத்தை உருவாக்கப்பட்டிருக்கு. இது எப்படி மாறுபட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? இப்போ வாசல்ல என்ன தெளிக்கணும், என்ன தெளிச்சுதான் என்ன தெளிக்கணும்? சாணம் தான் தெளிக்கணும். சாணம் ஏன் தெளிக்கிறோம்? சாணம் தெளிப்பதுனால என்ன நிகழுது அப்படின்னா ஒரு கிருமி நாசினியா இருக்கு.
ஆமா, கிருமி நாசினிங்கிறது அது அறிவியல் சார்ந்தது. அருள் சார்ந்தது என்னன்னா, நம்முடைய கோமாதா வருகின்ற சாணம் என்பது நமக்கு லக்ஷ்மி கடாட்சம், அதே போல ஐஸ்வர்யத்தையும் தருகின்ற காரணத்தினால அதை செய்கின்றோம். ஆனா அதுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? அதுக்கு பதிலா பெயிண்ட் அடிக்கிறாங்கய்யா, சாணி பவுடர் போடுறாங்க, பெயிண்ட் அடிச்சு இது பண்ணிடுறாங்க. சாணி பவுடர் கெமிக்கல். அது கெமிக்கலை போட்டா ஏதாச்சும் வருமா? அந்த இடமே என்ன ஆகும்? தினமும் அது இடமானது தினமும் சாணம் போட போட அந்த இடம் உரம் போட்ட மாதிரி ஆயிடும். அந்த இடம் உரம் போட்ட மாதிரி ஆகி அந்த இடமே நிலமே பண்பட்டு நிற்கும். ஆனா இப்ப என்ன பண்றோம்? சாணிக்கு அந்த பவுடர் கெமிக்கலை போட்டு தெளிக்கிறதுனால என்ன ஆகுது? அது நமக்கு உதவாம போகின்றது. அடுத்தபடியா கோலமிடுதல். எதுக்காக கோலமிட சொன்னாங்க? முதல்ல என்ன அப்படின்னா, கோலம் போடுவது ஒரு தர்ம சிந்தனை. தர்மம். எல்லாருனாலையும் தினமும் 10 பேருக்கு சாப்பாடு போட முடியாது. எல்லாருனாலையும் பெரிய செல்வந்தர்கள் தான் என்ன பண்ண முடியும்? தினமும் 10 பேருக்கு சாப்பாடு போட முடியும். இல்லாதவர்களுக்கும் தர்மம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுதான் என்ன? கோலமிடுதல். இல்லாதவர்களும் தம் வீட்டுல ஒரே ஒரு பிடி அரிசி மாவு இருந்தா தினமும் 100 பேருக்கு சாப்பாடு போட முடியும் அப்படிங்கிற தர்ம சிந்தனையை சொல்லி தந்ததுதான் என்னது? கோலமிடுதல். அது வெறுமனையா போடாம அது பல புள்ளிகள் வைத்து பல அந்த கோடுகள் எல்லாம் சேர்க்கும் போது அந்த பெண்ணுக்கு இந்த பசில் சால்வின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிக்கல்களை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற அந்த ஆற்றல் இயல்பிலேயே இருக்கணுன்றக்காகத்தான் அந்த பின்னல் கோலங்கள் எல்லாம் போட சொன்னான். கோலம்னாலே பின்னல் கோலம் தான். இப்பெல்லாம் இந்த ரங்கோலி, இந்த பூ வரைகிறது அதெல்லாம் கோலம் கிடையாது. கோலம்னாலே பின்னல் கோலம் தான். அதுலயும் பலவித எவ்வளவு பின்னல்கள் வருகின்றதோ அவ்வளவு அளவுக்கு அந்த பெண்ணுக்கு அந்த வீட்டுல ஒரு பொறுமையும் அந்த விஷயங்களை சால்வ் பண்ணக்கூடிய முதல்ல தர்ம சிந்தனை, 2வது அந்த பெண்ணினுடைய பொறுமை, 3வது அந்த பெண்ணுக்குரிய அந்த அந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல். அதுக்கப்புறம் அது ஒரு அழகு அப்படின்னு பல வகையில என்ன பண்ணாங்க. அது போல அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுல மூட என்ன வச்சிருப்பாங்க? அரிசி, நெல்லு வச்சிருப்பாங்க. சப்போஸ் ஒரே ஒரு எறும்பு உள்ள வந்துருச்சுன்னா, அந்த மூடையை பார்த்துருச்சு, அந்த அரிசி மூடைக்குள்ள வந்துருச்சுன்னா அது முழுவதுமாக தீர்க்காம போகாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியிலேயே கொஞ்சம் போட்டோம்னா என்ன ஆயிடும்? அந்த இடத்துலயே சாப்பிட்டு அது போயிருந்தால உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தானியங்கள் எல்லாம் சேமிக்கப்படும் அப்படிங்கிற பெரிய அறிவு நிலைப்பாடுல பண்ணது. ஒரு கோலத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அறிவியல் சார்பு இருக்கு. இப்ப என்ன பண்றோம்? ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க ஐயா, ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. சூப்பர், ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. ஸ்டிக்கர் இல்ல, கோலம் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, அத இப்ப நம்ம ஸ்டிக்கர் ஒட்டுறதுனால ஏதாவது ஒரு பயன் இருக்கா? ஒரு பயன் இருக்கா? ஸ்டிக்கர் ஒட்டுறதுனால, நம்ம வாசல்ல ஸ்டிக்கர் ஒட்டுறதுனால ஏதாவது ஒரு பலன் இருக்கான்னா ஒரு பலன் கூட இல்ல. இதனால ஒரு ஒரு உயிர் சாப்பிடுறது இல்ல, தர்ம சிந்தனை இல்ல, அதை போடுறவங்களுடைய அந்த அந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இல்ல, எதுவுமே இல்ல. ஸ்டிக்கர் கடைக்காரனுக்கு பொழப்பு, வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ இதுலயும் குபேர கோலம், இந்த கோலத்தை வாசல்ல ஸ்டிக்கர் ஒட்டிங்கன்னா வாசல் அப்படியே கொட்டிடும், இது லக்ஷ்மி கோலம், அது அந்த கோலம் இந்த கோலம்னு சொல்லி கோலத்தை ஸ்டிக்கர் போட்டு ஒட்டுறதுனால இதுல பெயிண்ட் அடிக்கிறது சில பேர் வாழ்நாள் டெய்லியே நம்ம போடணும், ஒரே நாள்ல பெயிண்ட போட்டு விட்டோம்னா டெய்லி அதே. இதனால அவங்களுடைய நினைப்பு என்ன? முதல்ல என்ன, நம்மளுடைய அருளாளர்கள் கோலத்தை எதுக்காக உருவாக்குனாங்க? எதுக்காக சாமி உருவாக்குனாங்க? முதல் நினைப்பு தர்ம சிந்தனை தான். இல்லாதவர்களும் தர்மம் செய்யணும், அவர்களும் அறம் செய்யணும்ன்றதுக்காக செய்ததுதான். இந்த தர்ம சிந்தனையானது இப்ப இருக்கா? இப்ப நமக்கு அடி வாங்குதுல. இப்ப எத்தனை பேர் வீட்டுல மாக்கோலம் போடுறோம்? அப்படியே கோலம் போட்டாலும் என்ன பண்றோம்? இந்த பொடிதான், அந்த மண்ணு போடுறீங்களா? சத்தியமா சிறப்பு சிறப்பு சிறப்பு. அருமை அருமை. இப்போ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சாமி கோலம் போடுங்க அருணகிரி அம்மா ஐயா, கல்லு மாவு போடுங்க ஐயா. கல்லு மாவு பொடி. கல்லு மாவு பொடிதான் என்ன பண்ணோம்னா, சில பேருக்கு கல்லு மாவு பொடி தான் வருது, எங்களுக்கு நார்மலா பச்சரிசி பொடி எங்களுக்கு வர மாட்டேங்குதுன்னு சொல்லுங்க ஐயா. அருணகிரி ஐயா, கல்லு மாவு பொடி வெள்ளரிக்காங்கல்ல அரைச்சி போடுறாங்க. அதுதான் சொல்ல வந்தேன். கல்லு மாவு பொடியில ஒரு ஒரு ரெண்டு அரிசி வெள்ளரிக்காங்கல்ல அரைச்சி பவுடர் பண்ணி போடுறாங்க சேலத்துல எல்லாம். சிறப்பு சிறப்பு சிறப்புங்க சிறப்புங்க. அப்போ என்ன சொல்லலாம், என்ன செய்யலாம்னா, ஐயா நான் பேசி கேட்கலையா ஐயா சுவாமி? சரிங்க சரிங்க, நல்லதுங்க. லேட்டா கேக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ கல்லு மாவு பொடியிலே போடுங்க. ஒரு டப்பா எடுத்துட்டு ஒரு ரேஷியோ கலந்துக்கோங்க, அவ்வளவுதான். ஒரு டப்பா எடுத்துக்கோங்க,
அதுல கொஞ்சம் அந்த நார்மல் பொடி கலந்துட்டீங்கன்னா நீங்க போட்ட நார்மல் குழம்பா தான் இருக்கும். கன்ஃபார்மா அதுல கொஞ்சம் போல என்ன இருக்கும், அரிசி இருக்கும், ஏதாவது ஒரு பறவையோ இதோ சாப்பிடும், ஒண்ணும் இல்லை. ஆக முதல் அந்த அறச்சிந்தனை என்ன ஆயிடுச்சு சாமி, அப்போ கோலம் போடணும்ன்றதான் சொல்லி கொடுத்தாங்களே தவிர கோலம் அந்த வெறும் ஸ்டிக்கரையாவது ஒட்டணும்ன்ற எண்ணம் ஏன் வருதுன்னா, கோலம் போடணும் ஆனா அதனுடைய தாத்பரியத்தை சொல்லி தராதனால அதனுடைய தன்மை இழந்தது போல சிவபக்தியும் சிவபூசையும் அது ஆரம்பிக்கப்பட்டது எதற்காக அப்படின்னா அதன்படி நின்று ஒழுகுதலுக்காக செய்தது. அதனால இங்க நாம எல்லாரும் அதன் தாத்பரியம் இப்ப என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. சிவபூசை என்பது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ இப்ப சிவபூசை இருக்கிறதுக்கான விஷயமானது மாறுபட்டிருக்கு. அப்படிங்கறதுனால நம்ம அந்த மூலத்தை ஆணிவேரை அறிந்து செயல்படுவதுதான் சிவபூசை. அதுதான் சிவ அனுபவம், அதுதான் அனுபவ அதீதம். அதன்படி நிற்கணும்ன்றதுதான். முடியல நீ சொல்லிட்டு போயிருவியா, டெய்லி சாணியை கரைச்சு தெளின்னு சொல்ற, எங்களுக்கு நாங்க சாணியை பாக்குறது அதை பாக்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா, எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு நல்லா தெரியும். அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாள் செய்யலாம், ரொம்ப முடியல, வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமையாவது சாணம் எடுத்து அதை தெளிச்சு அதுல பச்சரிசி மாக்கோலம் போட்டு அதெல்லாம் எறும்புகள் சாப்பிடுதான்னு பார்க்கணும். முதல்ல கண்டிப்பா பார்க்கணும், எறும்புகள் சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு அது சாப்பிடுது அப்படின்னா. சாணம் கிடைக்குதுங்க ஐயா, சாணம் கிடைக்குது. ஆனா சாணத்துல கையை வைக்க முடியல, அவ்வளவு ஒரு பேட் ஸ்மெல் இருக்கு இப்ப சாணம். அது சாணம்னா முதல்ல வாசனை இருக்கும், அந்த சாணனுடைய வாசனை நல்லா இருக்கும். நம்ம வீட்டுல அங்கெல்லாம் நாங்க கிராமத்துல இருக்கோம், இப்ப சாணத்தை கையில எடுக்க வழங்குறங்க. எங்க வீட்டுல நிறைய மாடுங்க சாணம் போடுது, ஆனா குப்பைய சாப்பிடுறாங்க, பச்சை இலைய சாப்பிடுறது இல்ல. பசுமையான நம்ம மரத்துல வீட்டுல வெட்டின செடிகளை கொண்டு போய் போட்டாலும் அது சாப்பிடுறது இல்லை. ஆனா அதுங்க பேப்பர் கவர்ல அதை பிடிங்கி அங்க உள்ள இருக்கிறதுதான் சாப்பிடுறாங்க. அதனால உணவுகள் தராத காரணம் சாமி. சாமி கேக்குதுங்களா? கேக்குறீங்க ஐயா, நின்று வருது. கேக்குதுங்க சாமி. சாமி திருவடி வணக்கம் சாமி. அனைத்தடியார் திருவடி பணிகிறேன் சாமி. அந்த வீடியோ ஆன் பண்ண முடியல சாமி, ஆன் பண்ண ஆஃப் ஆயிரு சாமி. மன்னிச்சுக்குங்க சாமி. அம்மா பாத்துட்டேன். ஆக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எந்த தாத்பரியத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அது இப்போ தன்னிலை திரிபு அடைந்து மாறி வேற நிலையில இருக்குன்னு தான் சொல்ல வர, வேற ஒண்ணும் இல்லை. எந்த தாத்பரியத்திற்கு உருவாக்கப்பட்டதோ எந்த ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டதோ இப்ப அது தன்னுடைய நிலையிலிருந்து மாறி முழுவதுமாக திரிபு நிலையில நிற்கக்கூடியதுனால அதை செய்வதனால எந்த பயனும் இல்லாத சூழ்நிலை இருக்கு. ஒரு மாலை தொடுத்தல் அப்படிதான் இருந்தது. முதல்ல நம்ம கையாலதான் கொண்டு போனது, அப்புறம் வெளியில வாங்கிட்டு போனோம். இப்ப சாமிக்கு பிளாஸ்டிக் பூ மாலை போடுறோம், பிளாஸ்டிக் பூல மாலை போடுறோம். பிளாஸ்டிக் பூல உள்ள போய் பார்த்தா இன்னொருத்தவங்க வீட்டுல போய் பார்த்தா ஜிகின்னு இருந்துச்சு. உத்து போய் பார்த்தா இந்த இதுக்கு பாருங்க, சாக்லேட் கவர் இருக்கு பாருங்க, சாக்லேட் கவர். அந்த சாக்லேட் கவர்ல தின்னு போட்ட சாக்லேட் கவர்ல வச்சு ஒரு மாலை போட்டு சாமி போட்டுருக்காங்க. பார்க்கும்போது ஒரு வகையில சந்தோஷம், அட்லீஸ்ட் அதையாவது போடுறாங்களே நினைச்சு. இன்னொன்னு, எந்த அளவுக்கு இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த தொண்டு மாறிடுச்சுன்னு பார்க்கும்போது, நான் எங்க வீட்டுக்கு வர்றேன், நடராஜருக்கு பிளாஸ்டிக்ல ஒரு மாலை போட்டுருந்தாங்க எங்க வீட்டுல. உள்ளன் நூல்ல எல்லாம் இப்ப மாலை போடுறாங்க ஐயா, உள்ளன் நூல்ல எல்லாம் மாலை கட்டி போடுறாங்க. எங்க வீட்லயே நடந்துச்சு. நான் பாக்குறேன் நடராஜருக்கு பிளாஸ்டிக்ல மாலை. என்னம்மா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். எங்களுக்கு தெரிஞ்ச டெய்லி வாடாத பூதான், எனக்காவது வைக்காம விட்டோம், அதனால வச்சு விட்டோம். என்னவோ பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த தாத்பரியத்தை நம்ம விட்டுறோம். அவங்க ஆரம்பிச்சது ஒரு பொருளுக்காக. இப்ப நடக்க தலையில தினமும் பூ வைக்கணும்ன்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இப்ப பிளாஸ்டிக்ல பூ வைக்கிறாங்க. அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிளாஸ்டிக்ல பூ வச்சுக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, எங்களுக்கு இப்ப அமெரிக்கா இந்த மாதிரி போன்ற நாடுகள்ல பூக்கள் கிடைக்காது, அங்க வச்சுக்கலாம். நம்ம ஊர்ல ஒரு முழம் கிடைக்க போகுது எவ்வளவு. அப்படிங்கிறப்ப என்ன சொல்ல வரோம்னா, அந்த ஆரம்பிக்கப்பட்ட தாத்பரியத்தை முழுவதுமாக மாற்றி விடுகின்ற சூழல் இருக்கிறதுனால உண்மை தாத்பரியத்தை புரிந்து நடப்பதுதான் அனுபவாதீதம். அதுல சிவபூசை எதுக்காக அப்படின்னா, சிவனை அடைவதற்காகத்தான் சிவபூசை, சிவனிடம் பெறுவதற்காக அல்ல. சிவனை அடைவதற்காகத்தான் சிவபூசை ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா நம்முடைய சிவபூசை இப்ப என்னவா இருக்கு? பல விண்ணப்பங்கள். ஆனா போய் விண்ணப்பம் வச்சிருங்க. இதுலயும் என்ன முக்கியமான செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இப்ப திருவாசகம் எதுக்கு சாமி? திருவாசகம் இறைவனையே வேண்டி பாடப்பட்டணும், வேற யாரையும் வேண்டி பாடாதப்படணும்.
அதுலயே பிரார்த்தனை பத்து வரும்போது எல்லாரும் பிரார்த்தனை கன்ஃபார்மா வைக்கணும், அந்த பிரார்த்தனை வச்சாதான் நிகழும். மனதுல நினைச்சா கூட போதும், அது போதும். இருந்தாலும் நம்ம சொல்றோம், ஆனா அதுவே ஒரு பெரிய நீர் அளவுல இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதும். ஆக எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அது அதனுடைய நிலையிலிருந்து மாறி இருக்கு அப்படிங்கிற செய்தி சொல்றோம். அப்போ இறைவனுக்காக சிவபூசை என்பது இறைவனை அடைவதற்காக செய்யப்படுவதே தவிர இறைவனிடம் பெறுவதற்காக அல்ல அப்படிங்கிற ஒரு செய்தி தான் நம்ம இன்னைக்கு சொல்ல வந்தோம். அடுத்து குருநாதர்ட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பொருள் எது? அடியார்கள் தான் சொல்றோம். குருநாதர்ட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பொருள் எது? என்னாச்சு? அதுக்கு எல்லாரும் தெரியலையா? ஞானம், ஞானம், ஐயா தெளிவு, தெளிவு. ஆக தெளிவு. ஐயா திருவடி எனக்கு புரியல. தெளிவு சிந்தனை எல்லாம் கிடைக்குங்கய்யா. தெளிவு சிந்தனை குருவோட அருள் கிடைச்சதான் திருவோட அருள் கிடைக்குங்க ஐயா. திருவருள் எல்லாம் கிடைக்கும். சிவமே கிடைக்குங்க ஐயா. சிவமே கிடைக்குது, சிவமே கிடைக்குது. அருமை அருமை அருமை. அவர்கிட்ட அழைத்துட்டு போறதே அவர் தாங்க ஐயா, குரு தாங்க. ஆனா குருநாதர் கிட்ட எல்லாமே கரெக்ட் தான். நீங்க சொன்னதுல எதுவுமே தவறுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே சரியான பொருள் தான். ஆனா குருநாதர்கிட்ட கிடைக்கக்கூடிய உண்மை பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம். உண்மையான பொருள் உபதேசம். அதுதான் குருநாதர்கிட்ட முதல்ல கிடைக்கக்கூடிய பொருள், உபதேசம் தான். குருநாதர்கிட்ட கிடைக்கக்கூடிய முதற் பொருள் என்ன அப்படின்னா உபதேசம். அப்போ உபதேசம்னா என்ன? உபதேசம்னா என்ன அப்படின்னா, உபதேசம் என்ன சாமி? இறைவன் காட்டி கொடுக்கிறது, இறைவனை காட்டி கொடுக்கக்கூடியது. லோகநாயகமா அன்மியூட் பண்ணி பேசுங்க. மந்திரங்க ஐயா, காதுல மந்திரம் சொல்றாங்க. மந்திரம் நமச்சிவாய மந்திரம், சிவாய நம அப்படி சொல்லுவாங்க. பலது திருவைந்தெடுத்து. வேற தீட்சை கிடைக்குது குருவிடம் தான் ஐயா. தீட்சை நான் கேக்குறது உபதேசம் என்றால் என்னன்னு தான் கேக்குறேன். உபதேசம்னா என்ன? நம்ம வினைகளை வாங்கிட்டு அவர் வந்து கடவுள் திருவடி போறதுக்கு அது வேற தீக்கை கொடுத்து நல்வழி காட்டுதல் ஐயா. நம்ம வினைய வாங்கிட்டு அவரு இது நாள் வரைக்கும் செஞ்ச பல வினைகள் எல்லாம் போக்கிட்டு இனிமேல் வினை வராம அவர் சொல்படி அவர் எப்படி சொல்றாரோ குருநாதர் காட்டுற வழிபடி நடக்கணும். உபதேசம்னா ஒருத்தவங்களுக்கு அந்த தவற சுட்டி காட்டி கருத்து எடுத்து சொல்றது. இறைவனை அடையறதுக்காக வழியை வந்து நமக்கு ஒழுங்குபடுத்துதல். அறியாமையை போக்குவது. அறியாமை போக்குவது. அருமை. எல்லாருமே சொல்லியாச்சு. இதுக்கு மேல சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை, பிரிச்சு மேஞ்சாச்சு. ஐயா நடராஜன், இறைவனை அடைவதற்கான வழியை காட்டி கொடுப்பாரு ஐயா. இறைவனை அடைவதற்கான வழியை காட்டு. இப்ப ஆன் பண்ணிக்கலாமா? உபதேசம் என்னன்னு பாக்கலாமா? ஆன் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம். முகக்குறிப்பு உபதேசம். இப்போ இவ்வளவு சொல்லிட்டோம் உபதேசத்தை பத்தி. உபதேசம் என்பது என்ன அப்படின்னா எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். உபதேசத்துக்குரிய பொருள் என்ன அதுதான் பார்க்க போறோம். உபதேசத்துக்கான இப்ப உப கூட்டல் தேசம், அதுதான் உபதேசம். உப கூட்டல் தேசம். உப அப்படின்னா என்ன? அருகில் அர்த்தம். உபன்னு அர்த்தம் நியர்பைன்னு அர்த்தம், பக்கத்துல, அருகில். தேசம், தேசம் என்பது என்ன? இங்க சொல்லப்படுகின்ற தேசம் என்பது சிவலோகம். அப்போ குருநாதருடைய உபதேசம் என்பது சிவலோகத்துக்கு அருகில கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு சாதனம். ஆனா சிவலோகத்துக்கு கூட்டிட்டு போகக்கூடிய சாதனம் அல்ல, நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுதான் உபதேசம். அதாவது ஆகமம் ஆகி நின்று பக்கம். ஆகமம் என்ன பண்ணும்னா சிவபெருமான் கிட்டதான் கூட்டிட்டு போகுமே தவிர சிவமாவே மாத்துகின்ற ஆற்றலை அது தராது. நல்லா தெரிஞ்சு. ஆக உப கூட்டல் தேசம் என்பது உப என்றால் அருகில், தேசம் என்றால் சிவலோகம். சிவலோகத்தில் அருகில் கூட்டி செல்லுகின்ற ஒரு சாதனம். ஒரு பிளைட், ஒரு பிளைட்ல ஏற என்ன பண்ணிக்கலாம்? அந்த ஊர்ல இறங்கிடலாம் இல்லையா? அது போல சிவபெருமானுடைய சிவலோகத்திற்கு அருகிலே கொண்டு வைக்கின்ற சாதனம் என்பது உபதேசம். இப்படி ஒரு பொருள் இருக்கு.
சரிங்களா? அப்ப உபதேசம் என்ன படுத்து? உபதேசம் என்பது என்ன? சிவன் அருகில் நம்மை கூட்டு செல்லுகின்ற பெருஞ்சாதனம். சிவன் அருகில் நம்மை கூட்டி செல்லுகின்ற பெருஞ்சாதனம் தான் எனது உபதேசம். சிவன் பக்கத்துல தான் கூட்டிட்டு போகும். சிவன் பக்கத்துல கூட்டிட்டு போகுமே தவிர சிவமாக்குமா அப்படின்னா அது சீரனுடைய கையில தான் இருக்கு. அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போகும். தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி தவிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? மாட்டுக்காரன் மாட்டுக்கு தண்ணி காட்டுறதுக்காக கூட்டிட்டு போவான். பாத்தீங்களா? மாட்டுக்காரன் என்னதான் செய்ய முடியும்? தண்ணிய காட்டத்தான் முடியும். தண்ணிய போய் இங்க தண்ணி ஒரு பெரிய அந்த என்ன சொல்லுவாங்க, குதிரைன்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ள தண்ணி ஊத்தி அது பக்கத்துல கொண்டு போய் தண்ணியை காட்டதான் செய்வான். தண்ணியை பார்த்தோட என்ன பண்ணும்? மாடு குடிக்க ஆரம்பிக்கும். அது போல சிவனுடைய அருகிலே கொண்டு சேர்க்கின்ற பெருஞ்சாதனம் என்பது குருநாதருடைய உபதேசம். உபதேசம்னா நல்லா கவனிக்கணும். அருணந்தி சிவாச்சாரியா இருக்கார் இல்லையா, மறைஞான சம்பந்தம் இருக்கும், நம்மளுடைய உமாபதி சிவாச்சாரியா, 2 பேருக்கும் என்ன கிடையாது? பேச்சுவார்த்தையே கிடையாது. உபதேசம் என்பது மோன உபதேசம். சப்தம் கிடையாது. மந்திரம்னா சப்தம் இருக்கணும்ல. நீங்க எல்லாரும் உபதேசம்ன்றது மந்திரம்னு சொன்னீங்க இல்லையா? மந்திரம்னா அதுக்கு ஒளி 2 ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. அது இல்ல. தாயுமான சுவாமிகள் இருக்காருல்ல, நம்மளுடைய தாயுமான சுவாமிகள், அவருக்கு மௌன குரு தான் குரு. மௌன குரு. அவங்க பேசவே மாட்டாங்க, வாழ்நாள்ல எதுவுமே பேச மாட்டாங்க. அப்போ உபதேசம் என்பது அதே மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்மளுடைய நால்வர் பெருமக்களுக்கு கொடுக்குறாரே தட்சிணாமூர்த்தி, அங்க என்னதான் உபதேசம்? மொழி உபதேசமா? அங்க என்ன உபதேசம்? மொழி உபதேசம் அல்ல. அங்க மோனம் இருந்தபடி குறிப்பு தான் உபதேசம். என்ன குறிப்பு? மனம் அடங்கலையா, காற்றை பிடின்னு சொல்றது. மனம் அடங்கல தானே சொன்னாங்க 4 பேரும். ஐயா சாமி எல்லாத்தையும் படிச்சுட்டோம், எங்களுக்கு புத்தி பேதலிச்சிருச்சு, எல்லாம் படிச்சாலே என்ன ஆயிரும்? பைத்தியம் ஆயிரும். எல்லாம் படிச்சாலே அதுதான் படிக்காம இருக்கிறது நல்லது. எவ்வளவு படிக்காம இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. எல்லாம் படிச்சனால புத்தி பேதலிச்சிருச்சு சாமி. இப்ப அறம் படிச்சோம், ஞானம் படிச்சோம், பொருள் படிச்சோம், இன்பம் படிச்சோம், ஆகமம் படிச்சோம், வேதம் படிச்சோம், புராணம் படிச்சோம், இதிகாசம் படிச்சோம், உபநிடதங்கள் எல்லாம் படிச்சோம் சாமி. எல்லாமே ஒண்ணு காட்டுது, எங்கிட்டு போய் நிக்கிறதுனே தெரியல. என்ன பண்றோம் சாமி? மனம் அடங்கல அப்படின்னு சொல்லுகின்ற அந்த இடத்துல மனம் அடக்குவதற்காக காற்றை பிடிக்க சொல்ல. எப்பயுமே மனம் அடங்கல, மனம் ரொம்ப அங்கலாய்ப்பு இருக்குன்னா என்ன பண்ணிடலாம்? இந்த முத்திரையை பிடிச்சிடலாம். இதுதான். அப்போ மனம் இது காற்று. எது? இந்த விரல் காற்று, இந்த விரல் நெருப்பு. காற்றை நெருப்பையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா நெருப்பு காற்றை சீராக்கி விடும், மனம் அது செம்மையாக்கிவிடும். மேலும் இதற்கு பலவிதமான விளக்கங்கள் இருக்கு. ஆணவம் கண்மம் மாயையிலிருந்து இந்த ஆன்மா விலகி நின்று இறை என்ற தத்துவத்தை படிப்பது என்ற தத்துவமாகவும் சொல்லப்படும். அப்போ உபதேசம் என்றால் என்ன? உப கூட்டல் தேசம் என்பது தேசமாக இருக்கக்கூடிய சிவலோகத்தை அருகிலே இங்க கொண்டு போய் சேர்ப்பதுதான் இந்த உபதேசம். அப்ப உபதேசத்துக்கு என்ன கிடையாது? மந்திரம்னு சொல்ல தேவையில்லை, அது மொழியா இருக்கணும்னு கிடையாது. அது ஒரு குறிப்பு தான். அது ஒரு குறிப்பு. ஒரு ஊருக்கு போறதுக்கு தருகின்ற குறிப்பு. எப்படி ஊருக்கு போறதுன்னா நேரா போய் லெப்ட் திரும்பி ரைட் எடுத்தீங்கன்னா அந்த வீடு வந்துரும்னு சொல்லுவது போல ஒரு குறிப்பாக இந்த ஆன்மாவினுடைய தூரத்துக்கும் சிவலோகத்துக்கும் உள்ள தூரத்தை அதனாலதான் கணக்கிட முடியும். எனக்கும் சிவலோகத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் நடராஜன் ஐயாவுக்கும் சிவலோகத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் ஒரே மாதிரி இருக்குமா? ஏன்? கடந்து வந்த பாதையை பொறுத்துத்தான் எனக்கும் சிவலோகத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். சில பேருக்கு எட்டி கையை நீட்டினாங்கன்னா சிவலோகத்துக்குள்ள போயிடலாம். சில பேருக்கு கால் கெடுக்க நடந்தா சிவலோகத்துக்கு போயிடலாம். சில பேருக்கு பல விஷயங்கள் செய்தா போயிடலாம். அப்படி இறை ஆன்மாவிற்கும் சிவலோகத்துக்கும் உள்ள நீல அகலத்தை அளந்து அதற்கேற்றாற் போல் வழி சொல்லுவதுதான் குருநாதனுடைய மிகச்சிறந்த பணி. அதுக்கு பேரு தான் உபதேசம். உபகூட்டல். சிவபெருமான் நம்மள சிவலோகம் பக்கத்துல தான் இறக்கி விடுவாங்க. சிவலோகத்துக்குள்ள இறங்குறது யாருதான் இறங்கணும்? நம்ம தான் இறங்கணுங்க. அந்த ஆன்மாதான் இறங்கணும். இன்னொன்னு உப கூட்டல் தேசம். உபன்னா என்னது? உபன்னா தேசம்னா என்ன? தேசம்னா என்ன? அதுக்கு இன்னொரு பொருளும் உண்டு. சிவலோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. சிவலோகம்னா என்ன? சிவலோகம் எப்படி இருக்கும்?
நீங்க தான் எல்லாம் ஆன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் உங்களை பாத்துக்கிறேன், கண்குளிர பாத்துக்கிறேன் சாமி. போன வாரம் உங்களுக்கு புதன்கிழமை விட்டுட்டு சாமி பார்க்க முடியல, அதனால கொஞ்ச நேரம் ரைட் அப்பப்ப ஆன் பண்ணுங்க. இப்போ உபன்னா பக்கம், தேசம்னா என்ன, சிவலோகம் எப்படி இருக்கும்? தேசம்னா சிவலோகம் சொல்லுவோம். சிவலோகம் எப்படி இருக்கும்? அடியாரோட எல்லாம் ஆனந்தமா இருப்பாங்க. அடியார்களோட சிவனோட ஆனந்தமா இருக்கும். ஆனந்தமா இருக்கும். அடுத்து வேற ஒளிமயமா இருக்கு. நம்ம இருக்க யார் இது? சந்திராவா? எல்லாரும் 100க்கு 100 மார்க். சந்திராவாவுக்கு 100க்கு 100 மார்க். என்ன சாமி? நம்ம எல்லாரும் இங்க இருக்கு. நம்ம எல்லாரும் இருக்க இடம் சிவலோகம். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, சிவலோகத்துக்கு என்ன குறிப்புன்னா, சிவலோகத்துக்கு என்ன குறிப்புன்னா ஒளிமிக்க இடம்தான் சிவலோகம், வேற ஒண்ணும் கிடையாது. எங்க ஒளி மங்காமல் இருக்கின்றதோ அந்த இடத்துக்கு பேர் தான் சிவலோகம். ஏன்னா ஆன்மா ஒளி போயிடுச்சுன்னா என்ன தெரியாது, இதுக்கு ஒளி போயிடுச்சு என்ன தெரியாது, சிவலோகம் தெரியாது. சிவலோகம் தெரியாது. ஆன்மாவுக்கு பகல்லையே பசுமாடு தெரியாது, ராத்திரியிலேயே எறும்பு மாடு தெரிய போகுது. இதுக்கு பகல்லையே பசுமாடு தெரியாதுன்னா இத்தனை கருவி காரணங்களோடு கலந்து நின்று இருக்கும் போதே இதுக்கு என்ன தெரியாது, ஏத்தாப் நிக்கிற சிவம் தெரியாது. அப்போ சிவலோகம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிவலோகம் என்பது ஒளி பொருந்திய இடம், அது பேருதான் சிவலோகம். அந்த ஒளி பொருந்திய இடத்துக்கு ஒளிக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னது? ஒளிக்கு இன்னொரு பேரு தேசு. ஒளிக்கு இன்னொரு பேரு காதுல கேட்கிற ஒளி இல்ல, கண்ணுல பாக்குற ஒளி. கண்ணுல பாக்குற ஒளிக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது பேரு தேசுன்னு பேரு. தேசு, தேஜஸா இருக்காங்கன்னு சொல்றோம்ல, கேள்விப்பட்டீங்களா? அவர் பார்த்தா சும்மா தேஜஸா இருக்கு. தேசு அப்படிங்கிற வார்த்தை தான், தேசு அப்படின்றது ஒளின்னு அர்த்தம். சிவபெருமானுக்கு தேசனேன்னு ஒரு பேர் உண்டு, தேசன்னு பேர். தேசன்னா என்னன்னா ஒளி பொருந்தியவன், என்றும் ஒளி பொருந்தியவன், அதுதான் தேசன்னு பேர். நீங்க நம்ம திருவாசகத்துல பல இடங்கள்ல தேசன்ற வார்த்தை வரும். நம்ம இந்த பாட்டு இருக்கு இல்லையா, தேசன் சிவலோகன் வருதா சிவபுராணத்துல தேசம் எத்தனாவது வரி சாமி பாருங்க, எங்க சொல்லுங்க பாருங்க, எனக்கு தெரியல. தேசனே தேனார் அமுதனே, தேசனே தேனார் அமுதே உடையானே. எங்க இருக்கு? சிவபுராணத்துல தேசனே சிவபுராணே. பன்னெண்டாவது லைன், 65வது லைனு நம்மளுடைய திருவாசகத்துல, நம்மளுடைய சிவபுராணத்துல 65வது எவ்வளவு அழகு பாருங்களேன். அந்த வார்த்தையை கவனிங்களேன். தேசனே தேனார் அமுதே சிவபுராணே, மூணுக்கும் தொடர்பு இருக்கு. தேசன் என்றால் என்ன? ஒளி பொருந்திய இடம். ஒளி பொருந்தினா எப்படி இருக்கும்? அமுதம் அமுதத்துக்கும் அமுதத்துக்கும் என்ன பொருள்? இப்போ விஷம் கருப்பா இருக்கு, சாமி கொடுத்த விஷம் எப்படி இருந்தது? கருப்பு தானே. எப்படி தெரியும் உங்களுக்குன்னு கேட்கலாம். எப்படி அவங்களுக்கு எல்லாம் தெரியும்? என்ன எங்க அப்பன் கழுத்து என்னவா இருக்கு? நீல கலர்ல இருக்குது. கருத்த கண்டம் தான், நம்ம தான் நீலம்னு சொல்றோம். கருத்த கண்டம் தான், கருநட்ட கண்டனை அப்படின்னு தான் பாடல். அப்போ அவனுடைய கண்டம் கருத்து இருக்கு. அப்போ விஷம் கருப்புன்னா அமிர்தம் என்னது? ஒளி பொருள். அமுதம் என்பது ஒளி பொருள். அமுதம் எப்படி இருக்கும்னா தேஜஸோட இருக்கும். அப்போ தேசன்னாலும் ஒண்ணுதான், அமுதுனாலும் ஒண்ணுதான், சிவபுரம்னாலும் ஒண்ணுதான். இப்ப சொல்லுங்க, சிவபுரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சிவபுரம் ஒளி பொருந்தியதாக இருக்கும், பேரொளி பொருந்தியதாக இருக்கும். பவர் கட் ஆகவே ஆகாது. நல்ல வேலை இன்னைக்கு பவர் கட் வந்துருமோன்னு நினைச்சேன். காலையில இருந்து ஒரே பவர் கட்டு. ஐயோ எங்க அடியார்களை பார்க்க முடியுமோ, திரும்ப அப்படி ஆய போதான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் நம்ம பெருமான் தேசனாகவே நமக்கு அருள் கொடுத்துருக்கோம். அப்போ தேசனே என்பது என்னன்னா, சிவபெருமானுக்கு கூடிய திவ்ய நாமங்கள்ல ஒரு பேரு தேசன்னு பேரு. அவன் அடிக்கடி தேசன்னு கூப்பிடுங்க. தேசா, நேசா, சர்வேசா அப்படின்னு பெருமானை தேசன் என்று அந்த ஒரு பேர் இருக்கு இன்னைக்கு. அப்போ சிவபுரம் எப்படி இருக்கும்? தேசமா இருக்கும். அப்போ குருநாதர் தருகின்றது எது? உபதேசம். குருநாதர் தருகின்றது எது? உபதேசம். உப என்றால் பக்கத்துல, தேசம் என்றால் மன்னிக்கணும், உப என்றால் அருகில், தேசம் என்றால் என்ன?
சிவலோகம். சிவலோகம் தேசத்துக்கு உண்மையான பொருள். சிவலோகம் தேசம் எல்லாம் ஒண்ணுதான். தேசம் என்றால் அதுக்கு உண்மையான பொருள் என்ன? பேரொளி பொருந்திய சிவபுரம். ஆஹா, பேரொளிதான். தேசத்துக்கு நம்ம கவனிங்க, தேசத்துக்கு சிவபுரம்னு அர்த்தம் இல்ல. தேசம்னா பேரொளி பொருந்திய இடம். சிவலோகமும் பேரொளி பொருந்திய இடமா இருக்கிறதுனால ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்றோம். இப்ப சொல்லுங்க, குருநாதர் தருகின்ற அந்த உபதேசம் என்பது என்ன அப்படின்னா, உப கூட்டல் தேசம் என்பது நம்மளை ஒளிக்கு பக்கத்துல கொண்டு போகக்கூடியதுதான் குருநாதர் கொடுக்கின்ற உபதேசம். நம்மளை இருள்ல இருந்து ஒளி பக்கத்துல கொண்டு போயிடுவார். ஒளி பக்கத்துல கொண்டு போனா என்ன, ஒளிக்குள்ள கொண்டு போனா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. ஒளி பக்கத்துல போனாலே என்ன ஆயிடும்? இதான் விளக்கு. விளக்கு பக்கத்துல நிக்கிறீங்க, என்ன ஆகும்? அந்த விளக்கினுடைய ஒளியில இருக்கும். ஆனா ஒளியாகவே மாறுவது என்பது அந்த அந்த ஆன்மா தான் செய்யணும். ஒளி பக்கத்துல போகணுமா இல்ல ஒளியாகவே மாறணுமா அப்படிங்கிறது ஆன்மாவினுடைய பிரயத்தனம் தான். அவ்வளோ தூரம் போயிட்டு குரு உபதேசத்தினால அது உப கூட்டல் தேசமாக பெருமானுடைய உள்ளளவுக்கும் போய்கிட்டு கடைசியில அது திரும்ப வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? போயிடும். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம்லாம் போயிடும். அப்போ ஒளி பொருந்திய இடத்துக்கு கொண்டு போவதுதான் குருநாதருடைய உபதேசம். இப்ப சொல்லுங்க, உபதேசம் என்றால் என்ன? ஆன்மாவை இருளில் இருந்து பேரொளி இருக்கிற இடத்துக்கு அழைச்சு செல்வது உபதேசம். அருமை அருமை, தண்டபாணியா, 100% என்ன அழகு பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப உபதேசம்னா என்ன அப்படின்னா, இருள் பொருந்திய இந்த ஆன்மாவை ஒளிமிக்க இடத்திற்கு கூட்டி செல்லுகின்ற சாதனத்துக்கு பேரு தான் உபதேசம். அந்த ஒளி பொருந்திய இடம் வேறொன்றும் இல்லை, அதுதான் சிவபுரம், அதுதான் சிவலோகம், அதுதான் பெருமான் ஆளுகின்ற இடம். ஆக உபதேசம் என்பது என்ன அப்படின்னா, இந்த ஆன்மாவை இருளிலிருந்து எந்த ஒரு வார்த்தை, குருநாதருடைய எந்த வார்த்தை நமக்கு பளிச்சுன்னு வெளிச்சம் தருதோ அதுதான் உபதேசம். புகட்டா உபதேசம் என் செவியில் புகட்டி தெவிட்டாத ஞானம் அப்படின்னு சொல்லுகின்ற தெவிட்டாத ஞானத்தை தருகின்ற ஒரு ஆற்றலை தருவதுதான் உபதேசம். புரிஞ்சுதுங்களா? அந்த உபதேசத்தை தருகின்ற இடமாக அமைவதுதான் இந்த 9வது பாடல். இதுதான் குருநாதர் கொடுத்த ஒரு பெரிய பரிசு. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த குருநாதர் உபதேசத்தின் மூலமாக, ஒரு நிமிஷம் கவனிக்கலாம், குருநாதருடைய உபதேசத்தின் மூலமாக இந்த ஆன்மா தன் ஒளிப்பொருள் பக்கத்துல போகிறதுக்கு அப்புறம் இந்த ஒளிப்பொருளை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சு அந்த ஒளிப்பொருளாகவே தன்னை மாற்றுகின்ற அளவுக்கு ஒளியோடு ஒளியாக சேருகின்ற அந்த இடத்தை தான் சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்துமின். இப்ப பாட்டுக்குள்ள போறோம். சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்திமின் போரில் பொழியும் வேல் கண்ணான் பங்கன் புயங்கன் அருள் அமுதம் ஆர பருகி ஆராத ஆர்வம் கூற அழுந்திவீர் பேரா புருமின் சிவன் கலர்க்கே பொய்யில் கிடந்து புரளாதே. என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு ஐயா. பேர புரிமினா போரா பிரிமினா ஐயா? போரா புரிமின். போற மாத்தி பாட்டனா பேரா நான் சொல்லிட்டேன். மன்னிக்கிறேன். பாடலாம் பாடலாம் அடியார்கள் பாடலாம். பாடுங்க சுவாமி. ரஞ்சிதாமணி அம்மா அம்மாக்கு வாய்ப்பு. அம்மா திருச்சிற்றம்பலம் ஐயா. சேர கருதி திருந்த வைத்து சிந்துமின் போரில் பொழியும் வேல் கண்ணால் பங்கன் அருளமுதம் ஆரா பருகி ஆராத ஆர்வம் கூற அழுந்துவி போரா புரிமின் சிவன் கலர்க்கே பொய்யில் கிடந்து புரளாதே
போரா புரியின் சிவன் கணக்கே பொய்யில் கிடந்து புரளாதே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. விமலா தேவி அம்மா சுவாமி பாடுறேங்கய்யா. சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்தி மின் போரில் பொலியும் வேல் கண்ணாள் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆர பருகி ஆராத ஆர்வம் கூற அழுந்துவி போர பொறிமின் சிவன் கழற்கே பொய்யில் கிடந்து புரளாதே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓபி அம்மா அவர்கள். அம்மா ஐயா சிவாய நமங்கய்யா. அனைத்து அடியார் திருவடி வணங்கிக்கிறேங்க. திருச்சிற்றம்பலம். சேர கருதி சிந்தனையை திருத்த வைத்து சிந்தி மின் போரில் பொலியும் வேல் கண்ணால் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆர பருகி ஆராத ஆர்வம் கூற அழுந்து வீர் போர புரிமின் சிவன் கழற்கே பொய்யில் கிடந்து புரளாதே. இறுதியாக நம்ம ஐயா இன்னைக்கு ஐயா இருக்காங்க, நம்ம ராகவன் ஐயா. சுவாமி வாய்ப்பு இருக்குங்களா சுவாமி? ஐயா ஐயாவோட நிறைய செய்யறோம். நம்ம பாட்டோட உள்ள போயிடுறோம். ஐயா ஐயா இதோட ராகமே வேறங்கயா, நான் மாத்தி பாடி இருக்கிறேங்க. நன்றி நன்றிங்க சுவாமி. அம்மா ஐயா ராகவன் ஐயா இருக்காங்களா சுவாமி? ஐயா இருக்கும் பாடம் வாய்ப்பு இருக்குங்களா சுவாமி? ராகவன் ஐயா அமைச்சுவாய். சரி சரி ஐயா வர ஐயா பாடலாம் பாடலாம். திருச்சிற்றம்பலம். சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்தி மின் போரில் புலியும் வேர்கண்ணால் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆர பருகி ஆராத ஆர்வங்கூற அழுந்துவீர் போர புரிமின் சிவன் கழற்கே பொய்யில் கிடந்து புரளாதே. போர புரிமின் சிவன் கழற்கே பொய்யில் கிடந்து புரளாதே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. நன்றிங்க சுவாமி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆக ஏற்கனவே பார்த்துட்டோம், இருந்தாலும் அடியன் ஃபாஸ்டா ரீகேப். சேர கருதி. சேர கருதினா குரு உபதேசம் என்பது சிவன் அருகில் தான் சேர்க்கும். சிவனோடு சேர யாருதான் கருதணும்? யாருதான் கருதணும்? மாட்டை தண்ணிக்கு தான் கூட்டிட்டு போவான், தண்ணி தான் காட்டுவான். தண்ணி குடிக்கிறது மாடுதான், தண்ணி குடிக்கிறது மாடுதான். அது போல குருநாதர் என்பவர் சிவத்தின் அருகிலே கொண்டு சேர்ப்பார். நம்மை ஒளியின் அருகிலே கொண்டு சேர்ப்பார். அதோடு நின்று விடாமல் ஒளியாக சேர வேண்டும், ஒளியோடு சேர வேண்டும் என்ற கருதுதல் யாருக்கு இருக்கணும் அப்படின்னா அது இந்த ஆன்மாவுக்கு இருக்கணும். அப்ப சொல்லி கொடுத்தாதான் அந்த ஆன்மாவுக்கு தெரியும். ஏன்னா ஆன்மாவுடைய இயல்பு என்ன? சொல்லத்தான் கேட்கும். அது அறிவித்தால் மட்டும்தான் அறியும். அப்ப போய் இப்பயே சொல்லிருந்தோம், தம்பி உன்னை கொண்டு போய் சுவாமி எனக்கு எங்க சேர்ப்பாரு குருநாதர்? ஒளிக்கு பக்கத்துல சேர்த்துருவாரு. அந்த ஒளிக்கு பக்கத்துலயே நின்றுட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்காத, துப்புக்குடி நினை போயிடு, ஒளிக்குள்ளேயே போயிடு, ஒளிக்குள்ளேயே போயிடு. அதைத்தானே யார் சொன்னா? ஞான சம்பந்தம் அதானே சொன்னாரு. காதலாகி கசிந்துன்னு சொல்லி அந்த ஒளிக்குள்ள போங்கன்னு தானே சொன்னாரு. எல்லாரும் ஒளிக்குள்ள போய் சேருங்கன்னு தான் சொன்னாரு. ஆக ஒளிக்குள்ள சேரணும் அப்படிங்கிறத இந்த ஆன்மாதான் கருதணும். எப்படி கருதணும்? திருந்த சிந்த வைத்தமின், வேற எந்த மாற்றமும் இல்லை. இங்க கூட உலகத்துல இருக்கிறப்ப கூட நமக்கு ஒளி இருளும் மாறி மாறி வருது. ஒளி வருது, இருள் வருது, ஒளி வருது, இருள் வருது. ஆனா
குருநாதர் உபதேசத்துக்கு அப்புறம் இந்த ஆன்மாவுக்கு என்ன வராது? இருளே வராது, ஒளி பக்கத்துல இருக்கும். ஆனா ஒளி பொருளுக்குள்ளேயே கலக்கணும்ன்றத சொல்லி சொல்லி கொடுத்தாதான் இந்த ஆன்மாவை ஒரு காலத்துல குரு உபதேசம் கிடைச்சு அது அந்த தேசம் மிக்க அந்த ஒளி மிக்க இருக்கக்கூடிய சிவலோகத்துக்குள்ள போறப்போ உள்ளேயே போயிடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றலை தான் சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து, அதனால தினமும் தீபம் ஏற்றி தீபத்துக்கு முன்னாடி வழிபாடு செய்யும் போது நம்மையே ஒரு தீபமாக நாம் கருதி கொள்ள வேண்டும். நமக்குள்ள ஒரு தீபம் சுடர் எரிவதாக கருதி, நமக்கு நெற்றி புருவ நெற்றியில தீபச்சுடர் எரியும் இல்லையா, அந்த தீபச்சுடர் தான் அண்ணாமலை தீபம். அந்த தீபத்தை தினமும் ஏற்றணுன்றதுக்காகத்தான் அண்ணாமலையில வருஷத்துக்கு ஒரு தடவை தீபம் ஏற்றி நமக்கு காண்பிக்கிறாங்க. அது எவ்வளவு கோபுரத்துக்கு நடுவுல இருக்கிறது போல 2 புருவ மத்திக்கு நடுவுல இந்த தீபமானது எப்பொழுதும் எரியணும், தன்னையே தீபமாக மாற்றக்கூடிய ஆற்றலை பெறு. அதுதான் காயத்ரி மந்திரமும் சொல்லு. ஆக சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்துவன். அது ஆச்சு. போரில் பொழியும் வேல்கண்ணால். அப்போ நம்ம ஏற்கனவே போன வாரம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? வேல் யார்கிட்ட வாங்குவா? நம்ம சாமி எங்க போய் வேல் வாங்குவார்? சிக்கல்ல அம்மை கிட்ட வேல் வாங்குவார். சிக்கல்ல நம்ம அம்மா கிட்ட வந்து வேல் வாங்குவார் நம்ம சுவாமி. எதுக்கு வாங்குறாரு? சூரனை அழிப்பதற்காக. சூரனை அழிப்பதற்காக. சூரனை அழிச்சாச்சு, ஏன் ஒவ்வொரு வருஷமும் அது பண்ணணும்? சூரன் செத்துட்டான், சூரன் செத்து போய் பல வருஷம் ஆச்சு. வருஷா வருஷம் ஏன் கந்த சஷ்டியில வருஷா வருஷம் ஏன் வேலு வாங்குறதும், வருஷா வருஷம் ஏன் வந்து சூரன் அழிக்கிறதும், ஏன் இந்த பாவனை அப்படின்னு கேட்டோம்னா, வேல் என்பது தனியா கொடுக்கறது இல்ல, தனியா கையில கொடுக்கறது கிடையாது. அன்னை பராசக்தியினுடைய விழி இருக்கு இல்லையா, அதுவே வேல் தான். அவளுடைய கடைக்கண்ணே வேல் தான். அது கடைக்கண் நம்ம மேல விழுந்தா என்ன கிடைக்கும்? வேல் நம்ம வாங்கினதுக்கு சமம். வேல் வாங்கினா என்ன நிகழும்? உள்ள இருக்கக்கூடிய அசுரன் அழிவான். அன்னை பராசக்தியினுடைய கடாட்சம் கடைக்கண் என்பது திருக்கை வேலுக்கு சமம். அந்த திருக்கை வேலை முருகன் பெறுவது போல நாமும் அன்னை பராசக்தி முன்பு நின்று பெற்று நம்முள் இருக்கும் பல அசுரர்களை அழிக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருவதுதான் சூரசம்ஹாரம் ஒவ்வொரு முறை. அப்போ வேல் வாங்க வேண்டியவங்க யாரு அப்படின்னா, நாம தான் வேல் வாங்க வேண்டியவங்க. வேலை தருகின்றது யாரு? அன்னை பராசக்தி தான் வேலை தருகின்றா. அதை வாங்கி உள்ள அழிக்க வேண்டியது யாரு? ஆணவம் கண்மம் என்ற 2 பொருளை அழிக்கணும். அன்னை பராசக்தி முன்னாடி அவதான் மாயை. அன்னை பராசக்தி என்னது? அவதான் என்னது? மாயை. அவளே அவ என்னைக்கு வேல் தராளோ அப்பயே மாயை அழிந்தது. 2 பொருள் தான் உள்ள இருக்கு, கண்மமும் ஆணவமும். அதை அழிப்பதற்கு அவ உள்ளுக்குள்ள இருந்து ஒரு கொடுக்குறா. அது ஒண்ணு மயிலாகவும் சேவலாகவும் நம்ம மாற்றி பிடித்து அதை வந்து நமக்குள்ள நல்ல பொருளா மாத்துக்கணும்னு சொல்றதுதான் அந்த அந்த நெடுங்கண்ணி என்று சொல்லுங்க, வேல் நெடுங்கண்ணி என்று சொல்லுகின்ற அன்னையினுடைய மிகப்பெரிய அப்பேற்பட்டவள். போரில் பொழியும் வேல்கண்ணால். போர்ல எப்படி வேல் வருமோ அது போல அன்னையினுடைய கண்களிலும் வேல் வருகின்றது. அந்த வேலின் மூலமாக தன்னுடைய குழந்தைகளுடைய அறியாமை என்ற அரக்கனை ஒவ்வொரு நாளும் நம் மூலமாகவே சம்ஹரித்து கொண்டிருக்கின்றாள் அந்த சங்கரி. அப்பேற்பட்ட அந்த சங்கரியை தன்னுடைய ஒரு பாகமாக கொண்டவர் யாரு அப்படின்னா, அப்பேற்பட்ட சங்கரியை, அப்பேற்பட்ட அந்த வேல்கண்ணியை ஒரு பங்கமாக கொண்டவன் யார் அப்படின்னா சிவபெருமான். அதனால சிவபெருமானுடைய ஒரு பாதியிலே அன்னை பராசக்தியினுடைய கடைவிழி என்ற வேளானது நம்மளுடைய ஆன்மாவில் இருக்கக்கூடிய அத்துணை இடர்களையும் அழிக்கின்ற ஆற்றல் பெறுகின்றது. இன்னொன்னு பங்கம் வச்சு புயங்கன் அருள் அமுதம். அவன் யாரு? ஒரு பக்கம் அன்னை இருக்கா, ஒரு பக்கம் என்ன இருக்கு? பாம்பணிந்த புயங்கனாக இருக்கின்றான். அந்த பாம்பணிந்த புயங்கன் என்று சொல்லக்கூடிய அந்த புயங்கன் இந்த இந்த ஒண்ணு உடல் சரியாயிடுச்சு, ஒரு உடல்ல நோய் இருக்கு, அந்த நோய்க்கு வைத்தியம் கிடைக்கிறது தான் சூரசம்ஹாரம். நோய்க்கு வைத்தியம் கிடைக்குது. அந்த நோய் உடல் நோய்க்கு காய்ச்சல் இருக்கு, காய்ச்சலுக்கு டேப்லெட் போட்ட உடனே காய்ச்சல் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அவ்வளவுதான் விட்டுருணுமா? என்ன பண்ணணும்? அதுக்கு அடுத்து திரும்பவும் காய்ச்சல் வராம பாத்துக்கணும். திரும்பவும் காய்ச்சல் வராம பாத்துக்கணும். சரி, வேற என்ன பண்ணும்? காய்ச்சல் வந்துருச்சு, நோய் சரியாயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? சத்தான ஆகாரம் சாப்பிடணும். விருந்து வைக்கணும். அதுக்கப்புறம் நோய்க்கு அடுத்து விருந்து வைக்கணும். உடனே விருந்து வைக்க முடியுமா? எடுத்தோடனே நோய் சாப்பாடு ரொம்ப பிள்ளை ரொம்ப காய்ச்சல் வந்து டைபாய்டு காய்ச்சல் 10 நாள் கழிச்சு வந்திருக்கு, உடனே வடபாயாசம் எல்லாம் 6 வகை சுகம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுக்கணும். எடுத்த உடனே கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு வெறும் கஞ்சி மட்டும் கொடுத்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் போல இட்லி,
அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கொடுத்து அப்படியே பிள்ளைய கொஞ்சம் கொஞ்சமா தேர்த்தம். அப்போ இந்த வேல் கொடுத்து உள்ள இருக்கக்கூடிய அசுரனை அழிக்கின்ற ஆற்றலை செய்வது அன்னை பராசக்தி. வந்த குழந்தைக்கு அருள் அமுதத்தை ஊட்டி 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 அந்த குழந்தைய கொஞ்சம் புஷ்டியா தேர்த்துறது யாரு? அப்போ நம்முடைய சிவபெருமான். ஆக இரு பாகத்திலும் ஒரு பாகத்துல நோய் நீக்கம், ஒரு பாகத்துக்கு விருந்து. அந்த விருந்து தருகின்றவன் சிவபெருமான், மருந்து தருகின்றவள் தாய். அதுதான் அவனே மருந்தா. விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத வெளுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்உருக வேண்டுவனே அப்படின்னு சொல்வது போல அந்த விண்ணுக்கு ஒரு பொருளாக இருக்கக்கூடிய அவன். அப்ப அதனாலதான் வைத்தியநாதன். அன்னை பராசக்தி தான் வைத்தீஸ்வரி. அவதான் மருந்து கொடுப்பவள் அன்னை, விருந்து கொடுப்பவன் யாரு? பெருமான். அதனாலதான் போரில் பொழியும் வேல் கண்ணால் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆரப்பருகி. அப்போ இந்த புயங்கன் எது தருகின்றான்? எதை தருகின்றான்? அருளமுதத்தை தருகின்றான். புயங்கன்ட்டு அருளமுதம் தருகின்றான். அன்னை பராசக்தி நம்மை நோயிலிருந்து நீக்குவதற்காக அவள் வேலை நம்ம கிட்ட கொடுக்கிறான். வேல் கண்ணியாக இருக்கின்றான். அப்படி ஆரப்பருகி, அந்த அருளமுதம் ஆரப்பருகி ஆறாத ஆர்வம் கூற அழுந்து வீர். நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்களா? எத்தனை பேருன்னு தெரியல. இப்ப 48 பேர் இருக்கும். எல்லாரும் முடிஞ்சா கொஞ்சம் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப நேரம் எடுக்கல, ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிருவோம். நீங்க நிறைய மலை பயணங்களுக்கு எல்லாம் போயிருப்பீங்கல்ல, நிறைய மலை பயணங்கள் போயிருப்பீங்க. மலைக்கு பெரிய பெரிய மலைகள்லாம் ஏறி இருப்பீங்க. அங்க வந்து மலையில ஒரு சுனை இருக்கும். எப்பயுமே சுனை நீர் இருக்கும். மலைக்குரிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு, மலையில ஒரு சுனை நீர் இருக்கும். நம்ம அவ்வளவு தூரம் நடந்து போய் மூச்சு தச்சு புசுன்னு வாங்கி அந்த சுனை நீரை அருந்த எப்படி இருக்கும்? அப்படியே தித்திப்பா தேனா இருக்கும். பாத்தீங்களா? ரொம்ப தேன் போல இருக்கும், தித்திக்கும். அப்படியே அந்த நீர் வந்து கடை தண்ணியா தான் கிடக்கும். ரொம்ப நாளும் கடை தண்ணி, அப்படியே 2 பாறைகளுக்கு இடையில கடை தண்ணியாவே கிடக்கும். அப்படியே இருக்கும். அப்படியே வழிஞ்சு என்ன ஆகும்? அப்படியே தித்திப்பா இருக்கும் தேன். ஆனா என்ன ஆகும்? குடிச்ச உடனே என்ன ஆகாது? தாகம் மட்டும் தீராது. நீங்க சுனை நீரை குடிச்சு உங்க தாகம் தீர்த்ததா சரித்திரமே கிடையாது. சுனை நீர் நீங்க உப்பு தண்ணி குடிச்சாதான் தாகம் தீரும். அந்த லேசா உப்பு இருந்தாதான் தாகம் தீரும். நீங்க நல்ல தண்ணி, ரொம்ப நல்ல தண்ணி இருக்குல்ல, ரொம்ப தூய்மையான நீர் இருக்கு இல்லையா, கங்கை நீரெல்லாம் குடிச்சா தாகம் தீராதுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல அடியார்கள் கங்கை நீராடி இருக்கீங்க, எனக்கு தெரியல. கங்கை நீர் வந்து ரொம்ப புனிதம், ரொம்ப பியூரா இருந்தது அப்படின்னா அதனால தாகம் தீர்க்க முடியாது. அதனோட இன்னும் தாகம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அது போல இறைவனுடைய அருளமுதம் என்பது எப்படி இருக்கும்னா ரொம்ப பியூரா இருக்கும். அதனால அந்த அருளமுதத்தை குடிச்ச உடனே நமக்கு என்ன ஆகும்? ஆறவே ஆறாது. மீண்டும் மீண்டும் அதை அருந்தி கொண்டே இருக்க வேண்டும் என்ற நினைப்பு இந்த ஆன்மாவுக்கு வந்துடும். அதனாலதான் முக்தி பெற்ற ஆன்மா திரும்ப வர்றதில்லை. ஒரு தடவை கூட சாட்டிஸ்ஃபை ஆகல, போதும்பான்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுவோம்? முக்தியில இறைவனோட திருவடி நிழல்ல பெருமான் அருளமதத்தை கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம வணங்கி குடிச்சுக்கிட்டே இருப்போம். போதும் அப்படின்ட்டு என்ன ஆயிடுவோம்? திரும்ப கீழே வந்துரும். உப்பு தண்ணி குடிக்கிறதுக்கு அனுப்பிச்சிருவான் நம்மள. அவன் அருளமதத்தை கொடுக்கறதுக்காக வச்சிருக்கான், உப்பு தண்ணி கொடுக்கறதுக்காக கீழே அனுப்பிச்சிருவான். அப்போ இறைவனுடைய அருளமுதம் பியூரா இருக்கிறதுனால என்ன குடிச்சாலும் தாகம் ஆறாது. திரும்ப குடிக்க வேண்டும் என்ற ஆனந்தம் இருப்பதனால தான் இந்த ஆன்மா பிறவி எடுக்காம அவனுடைய திருவடி கீழேயே அமர்ந்திருக்கு. ஏன்னா இதுக்கு திரும்ப அருளமுதம் வேணும் அப்படின்ற காரணத்திற்காக. அதைத்தான் சொல்ற, ஆரப்பருகி ஆறாத ஆர்வம் கூற அழுந்துவி. எப்படி இருக்கணும்? அப்ப அந்த அளவுக்கு திரும்ப பருக வேண்டும் என்ற ஆனந்தம் இருக்கிற மாதிரி உங்க மைண்ட் செட் வச்சுக்கோங்க. சிவபெருமானுடைய ஆனந்தத்தை போதும்னு சொல்லிடாதீங்க. போதும்பா சாமி, 1.5 மணி நேரம் தாங்க முடியல என்னால, எவ்வளவு நேரம் தான் நாங்களும் நல்லா இருக்கிற மாதிரியே நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு அப்படின்ற மாதிரி இல்லாம பெருமானுடைய ஆனந்தத்தை நாம் போதும்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஆர்வம் கூற அழுந்துவீர் போற புரிமின். போறன்னா போகன்னு அர்த்தம். இங்க போற அப்படின்னா என்ன அர்த்தம்? போகன்னு அர்த்தம். போராளேன்னு சொல்லுவோம். போராளேன்னா போகின்றவளேன்னு அர்த்தம். போகின்றவளேக்கு போராளேன்னு சொல்லுவோம் இல்லையா? அது போல போற அப்படின்னா போக புரிமின் சிவர்களுக்கே. சிவன்களுக்கு போக புரிமின். புரிமின் என்ன அர்த்தம்? புரிதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? தவம் புரிதல், சரிகை புரிதல், கிரியை புரிதல். புரிதல் என்ன அர்த்தம்?
வாட் இஸ் புரிதல் என்ன சாமி? செய்தல். செயற்படுத்துதல் தான் புரிதல்னு அர்த்தம். செயற்படுத்துதல் தான் புரிதல். நான் எல்லாம் நல்லா பாத்துட்டேன், எப்படி நீச்சல் அடிக்க நான் நல்லா பாத்துட்டேங்க, சரி சரி ஓகேங்க அப்படின்னு சில பேரு நீச்சல் அடிக்கிறதா குதிச்சு நீச்சல் அடிச்சு காட்டணும், தண்ணியில குதிச்சு, அது பேர் தான் புரிதல்னு அர்த்தம். போர் என்ன சொல்லுவோம்? போர் சும்மா அப்படி கைய கத்திட்டே அடிச்சுட்டு இருந்தா அது பேர் போர் இல்ல. இறங்கி போர்க்காலத்துல இறங்கி அடிக்க வேண்டிய, அதுதான் போர் புரிதல்னு சொல்லுவோம். புரிதல்னா என்னன்னா டூயிங் த ஆக்ஷன் பர்ஃபெக்ட்லி, நம்மளுடைய செயல்களை மிகச்சிறப்பாக செய்வது பேரு புரிதல்னு அர்த்தம். அதனால போக புரிதல் சிவன் கலருக்கு. சிவன் கலருக்கு போகிறதுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும்? புரிய வேண்டும். என்ன புரியணும்? பல அறங்களையும் பல பல தர்ம சிந்தனைகளையும் பல சிவ சிந்தனைகளையும் நீங்க புரிந்தால் மட்டும்தான் சிவன் கலருக்கு போக முடியும். பொய்யில் கிடந்து பொருளாது. இங்க பாரு, சும்மா டூப் பண்ணாத, ராமி சொல்றாரு, சும்மா டூப் எல்லாம் பண்ணாத. நெத்தியில பட்ட போடுறது, சும்மா நல்ல மாதிரி ஆக்டிங் விடுறது, எல்லாத்துக்கும் முன்னாடி ரொம்ப நல்ல மாதிரி நிக்கிறது, உள்ள பார்த்தா என்ன இருக்கும்? ஏகப்பட்ட டூப்பு தான். யாரையோ சொல்ற மாதிரி இருக்கே, அது என்னதானே? இல்ல, அது மாதிரி சாமி என்ன சொல்றாருன்னா, பொய்யில் கிடந்து பொருளாது. நீ பொய்யான பொருள் என்று சொல்லுகின்ற மாறுகின்ற பொருள்கள்லயே கிடந்து புரண்டுகிட்டு இருக்காத. பொய்யில் கிடந்து பொருளாதுன்னா பொய்னா வார்த்தை பொய் இல்ல, எதெல்லாம் பொய், எந்த பொருள் எல்லாம் மாறுகின்றதோ அதெல்லாம் பொய், அதெல்லாம் பொய். இந்த புக்கு இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்குமா? இன்னொரு 100 வருஷம் கழிச்சு இருக்குமா? 200 வருஷம் கழிச்சு மாறிக்கிட்டே இருக்கும்ல. கலர் மாறும், உள்ள இருக்கிற பேப்பர் கலர் மாறும், கொஞ்சம் கொஞ்சமா இத்து போகும், எல்லாம் போயிடும். அப்போ புக் என்னது? பொய். இது பேர் தான் பொய். ஆனா இதுல இருக்கக்கூடிய கருத்து மெய். அந்த கருத்தை எடுத்துக்கணும். அப்ப மாறாத பொருளை பிடித்துக் கொள்வதுதான் மெய்யில் எடுப்பது. மாறுகின்ற பொருளை பிடிச்சு எதெல்லாம் மாறும்? எதெல்லாம் மாறும்? அசைகின்ற பொருள் எல்லாமே மாறும். அசைகின்ற பொருள் எல்லாமே மழை அசையாது. அப்ப மாறுமா? மாறாது. மழை அப்படியேதான் நிக்குது, அசையாம தான் நிக்குது. மாறுமா? மாறாதா? மாறக்கூடியது மனம் தான். மனம் மாறும். இல்ல, இப்படி கேட்டுக்கலாமா? மாறுகின்ற பொருள் சொல்றதுக்கு போல மாறாத பொருள் எதுன்னு கேட்டுடலாம். இல்ல, ஈஸி இல்ல. சிவம். சிவம். இப்ப மாறுகின்ற பொருள்னா லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். அனைத்துமே மாறுகின்ற பொருள். ஆமா, சிவத்தை தவிர மத்த எல்லா பொருளும் என்ன ஆகும்? மாறும். இந்த கருத்தை வந்துருச்சுன்னா போதும். சிவத்தை தவிர மற்ற எல்லா பொருளும் மாறும். சிவன் தான் மெய், மற்ற அனைத்தும் பொய். ஆகவே சிவத்தை தவிர மற்ற எல்லா பொருளையும் கடந்து உருளாத சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்துமின் போரில் பொழியும் வேல்கண்ணால் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆரப்பருகி ஆராத ஆர்வம் கூற அழுந்துவீர் போரர் புரிமின் சிவர்களுக்கே பொய்யில் கிடந்து பொருளாது. அப்போ ஒன்னா சொல்றாருன்னா, சிவன் கடல் போகிறதுக்கு என்னெல்லாம் புரிய வேண்டுமோ அதெல்லாம் புரிங்க, பொய்யில கடந்து உருளாதீங்க. சிவன் கடலுக்கு சேர்வதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ என்னெல்லாம் செய்யலாம். சிவன் கடலுக்கு சேரணும், என்னெல்லாம் செய்யலாம்? அறத்துல நிக்கணுங்க. அறத்துல நிக்கணும், அன்பு செய்யணும், அடியார்களோட இருக்கணுங்க. அடியாரோட இருக்கணும். எத்தனை அழகு. ஐயா, போற்றி இசைத்து பாடணுங்க ஐயா. போற்றி இசைத்து பாட வேண்டும். தொண்டு செய்யணும், தொண்டு செய்யணும். ஒரே வாக்கு தொண்டு முடித்து போச்சு. எல்லாமே வந்துருச்சு, மலர் தொண்டு எல்லாமே வந்துருச்சு. சிவஞானம் பெறுதல். ஆமா, பரிய கிரிய யோகம் என்பது 4மே தொண்டுல வந்துருச்சு. தொண்டு செய்தல் வந்துருச்சு. அன்பாக இருக்கணும், என்ற அகங்காரம் இல்லாம இருக்கணும். குரு உபதேசம் பெற வேண்டும். எவ்வளவு வார்த்தை. ஒரே ஒரு விஷயம், குருநாதர் எங்க கொண்டு போய் சேர்த்துருவாரு? ஒளிப்பொருள் கிட்ட சேர்ப்பாரு. ஒளிப்பொருள் யாரு? தவிர வேற யாருக்கும் ஒளிப்பொருள் கிடையாது, வேற யாருக்கும் ஒளி கிடையாது. அதனாலதான் அவன் பேரு தேசன்னு பேர். தேசனே சிவலோகனே, தேசனே தேனார் அமுதே சிவபுரணே. என்ன அழகு, என்ன அழகு. தேசனே தேனார் அமுதே சிவபுரணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே.
ஆரியன் என்பது குருநாதர் தான். ஆரியன் என்பது சூரியன் சொல்லுவாங்க. அந்த சூரியன் என்பது என்ன, சிவசூரியனாக வருவது குருநாதர் தான். குருநாதர் வருவாரு, வந்து ஒளி கிட்ட கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போகணும்னு என்ன பண்ணிருந்தோம், திரும்ப அபோட்டன் போட்டு ஓடி வந்துடக்கூடாது. அப்படிதான் நம்ம வேலை. குருநாதர் ஒளிக்கிட்ட பக்கத்துல நிப்பா, அப்படி நம்ம நடந்து வந்து பார்ப்போம். லிப்ட் பக்கத்துல நிறுத்திடுவாரு சாமி. லிப்ட் திறந்தவன என்ன பண்ணணும், லிப்டுக்குள்ள போறதுதான் நம்ம வேலை. அவ்வளவுதான், இவ்வளவுதாங்க வேலை. அந்த வேலையை தெரியாம என்ன பண்றாங்க, அவ்வளவு தூரம் போயும் சுந்தர் என்ன பண்ணிட்டாரு, லிப்ட் பக்கத்திலேயே இருந்தாரு. பார்த்து என்ன பண்ணிட்டாரு, சைட்ல பார்த்தாரு, மகா 2 பிள்ளைங்க அழகா இருக்குதுங்களே என்னாரு. சாமி என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு வாப்பா போயிட்டு வாப்பான்ட்டாரு. அம்மா இவரு ஐயா என்ன பண்ணாரு, பக்கத்துல போயிட்டாரு, தவந்து போயிட்டாரு. போயிட்டு சாமி நீ இங்கதான் இருக்கன்னு நினைக்கிறேன், அப்ப அதுல ஒரு பட்டு இருக்குல்ல, போயிட்டு வா. லிப்ட் பக்கத்துல தான் வந்தாரு நாவுக்கரசரு. போயிட்டு வா, எங்க போயிட்டு வா, எங்க போயிட்டு வா சொல்லிட்டாரு. திருவையாறு வர 4ஆம் தேதி அவர் என்ன பண்றாரு. அப்போ திருவையாறும் திருக்கையிலையும் ஒண்ணுன்னு யார் சொல்லியாச்சு, சிவபெருமானே டிக்ளேர் பண்ணிட்டார். அதனால திருக்கையிலை போக முடியாதவங்க திருவையாறு சென்று அங்க இருக்கக்கூடிய பெருமானை தரிசிப்பது என்பது திருக்கையிலை சென்ற. திருக்கையிலைக்கும் திருக்கையிலை கூட திருவையாறு கூட போக தேவையில்லை. ஆண் பெண் இரு பாலர்களாக வருபவர்கள் யாரையுமே சிவசக்தி சொரூபமா பார்க்க ஆரம்பிச்சுட்டா அதுதான் கையிலைன்னு சொல்லித்தர, வேற ஒன்னும் சொல்ல. எந்த பொருளுக்கு 2 குயிலும் பார்த்தா எங்க அப்பா அம்மா மாதிரி இருக்கு, மயிலும் பார்த்தா எங்க அப்பா அம்மா மாதிரி இருக்கு. மாதர்பிறை கன்னியானையில அதாங்கயா வருது. அதுதான். அதனால உண்மையான கையிலை என்பது என்ன அப்படின்னா, இந்த மனப்பாங்கு கொள்வதுதான் கையிலையில இருப்பது. உங்களை கையிலேயே உங்களை உட்கார வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ, பேச்சுக்கு முடிக்க போறோம், கையிலேயே உங்களை உட்கார வச்சுட்டாங்க. ஆனா மனம்லாம் எப்படி இருக்கு, அந்த ஆளு போட்டிருக்க நகை கூட இருக்கு, இந்த ஆளு என்ன நிறைய பொருள் வச்சிருக்காரு, நிறைய சாமி கும்பிட்டு இருப்பாரோ, இல்ல மணிவாசகர் நம்ம நினைச்ச மாதிரி இல்லையே, அவர் ஒரு மாதிரி தான் இருக்காரு, ஒரு டைப்பா இருக்காரு. நாவுக்கரச பெருமான் நம்ம பார்த்த படத்துல இருக்கிற மாதிரி வேற கலர்ல இருக்காரு. இப்படி எல்லாம் மனசு யோசிச்சுட்டு இருந்தது அப்படின்னா கையிலேயே இருந்தாலும் நம்ம கையில இல்லைன்னு அர்த்தம். கையிலேயே சாமி நம்ம வச்சிருந்தாலும் நாம கையில இல்ல. ஆனா கையில இல்லாம பூலோகத்துல இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆண்மகன் வந்தா அவரை சிவமாகவும், ஏதாவது பெண் வந்தா அவரை சக்தியாகவும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் சிவசக்தி சொரூபமா பார்க்கக்கூடிய ஆற்றல் வந்துருச்சுன்னா நீங்க இருக்கிற இடத்திலேயே கையில வந்துச்சு, தனியெல்லாம் இல்ல. இந்த அருள் அனுபவத்தை தருவது தானே நம்முடைய. ஆக குருநாதர் என்ன பண்ணுவாரு, லிப்ட் வரைக்கும் கூட்டிட்டு போவாரு. லிப்ட் திறந்தோடனே என்ன பண்ணிடணும், துபுக்குன்னு உள்ளுக்குள்ள போயிட வேண்டியதான். அப்ப வந்து லிப்ட் கதவு திறந்த போதே, திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்துக்குள்ள போயிட வேண்டியதான். மணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே சொல்றாரு சாமி. அதனால அந்த லிப்ட் வரைக்கும் போவோம், அது கஷ்டப்பட தேவையில்லை, குருநாதர் இருக்காரு, கூட்டிட்டு போயிடுவாரு. அதுதான் உபதேசம். குரு உபதேசம் என்பது ஒளிப்பொருள் அருகிலே சென்று சேருவது. ஒளியாக மாற வேண்டும் என்றால் அந்த பொருள், அந்த ஆன்மா தான் முயற்சி செஞ்சு உள்ள. சப்போஸ் போகல என்ன ஆகும் அப்படிங்கிறத 10வது பாட்டுல நமக்கு சொல்ல வராரு சுவாமி என்று சொல்லி, இந்த அளவில அத்தனை அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் சென்னிமேல் சூட்டி வணங்கி மகிழ்ந்து இந்த அமர்வினை நிறைவு செய்கின்றோம். நிறைவு செய்யும் முகமாக பிரேமாம் அவர்கள் வாழ்த்து பாடல். யாரும் போயிட வேணாம், 3 நிமிடத்தை முடிச்சிருவோம். அதனால அடியார்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுமை காக்கணும். அதனால முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் பாய் சொல்லிட்டு போயிடலாம். ஐயா, அம்மா, பிரேமாம்மா, சுவாமி இருக்கிறாங்க. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களும் திருவடி தாமரைகளை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவ அத்தனை அடியார்கள் திருவடியும் போற்றுகின்றேன்.
அடிநாயகன் இப்பொழுது சென்னையில இருக்கேன். இப்ப இருக்கக்கூடிய வீடு ரொம்ப சின்ன வீடு. எனக்கு அடியார்களை கூப்பிடுறதுக்கே கொஞ்சம் சங்கடமா இருக்கும். எப்படி நான் உங்களை உபசரிக்கிறது, என்ன பண்றது, இங்க நம்ம எப்படி உட்கார வைக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பேன். அதனால அடியார்கள் அதுக்காக பொறுத்தள்ள வேண்டும். அதனால அடிநாயகன் வந்து மதுரையில அப்படியா வரட்டும், சும்மா சொல்றேங்க. வந்துருவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, வரட்டும், கண்டிப்பா வாருங்கள் சுவாமி. உங்க எல்லாரும் உபசரிக்கணுன்றதுக்காகவே அடிநாயகன் வந்து மதுரை எம்பதியில ஒரு இடம் வாங்கி அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனால நீங்க எல்லாம் வந்து அங்கெல்லாம் இருக்கணும்ன்றதுக்காக அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் சுவாமி. அதனால அதுக்குமே அடியார்கள் எல்லாம் அருள் செய்யணும். அதனால சென்னையில இந்த ஒரு காரணம் இருக்கு, மதுரையில பெருமான் பெருங்கருணையில நீங்க எல்லாரும் வந்து அருள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அடியும் செஞ்சிருக்கேன். பெருமான் கொஞ்சமா அருள் கூட்டி அதையும் நல்லபடியா முடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறேன். அதுக்காக தான் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ண, வேற ஒண்ணும் இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையில இன்றைய தினம் அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை சொல்லலாம். ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். 3 அடியார்களுக்கு வாய்ப்பு. யாராவது சொல்லணும்னா சுருங்க சொல்லி நிறைவு செய்யலாம். அதிகமான டைம் எடுத்துக்க கூடாது. 3 நிமிடத்துக்குள்ள மொத்தமா முடிச்சாகும். ஆரம்பிக்கலாம். அடியார் முகக்குறிப்பு. ஐயா சிவாய நமக்கு வாய்ப்பு இருந்தா கொடுக்கலாம். நமச்சிவாய் வாய்ப்பு இருந்தா கொடுக்கலாம். ஐயா நீங்க குரு உபதேசம் சொல்லி இருந்தீங்க. கேக்குதுங்க? கேக்குதுங்க சுவாமி, கேக்குதுங்கம்மா. அம்மா கேக்குது. அது வந்து இவ்வளவு நாள் அதை பத்தி தெரியலீங்க. குரு உபதேசங்கிறது வந்து அவர் மந்திரம் சொல்லுவாருன்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. சோ அந்த குரு உபதேசங்கிறது வந்து உபங்கிறது வந்து பக்கமா தேசம்ங்கிறது வந்து சிவலோகம்ங்கிறதும் வந்து இந்த இதுல வந்து தெரிஞ்சுதுங்கய்யா. அது உபயோகமா இருந்த மாதிரி இருந்ததுங்க. சிவலோகம்னா ஒரு சிவன் இருக்கிற பெரிய மலை, சிவன் இருக்கிற இடம்னு நினைச்சேன். அது வந்து ஒளி பொருந்திய இடம் சொல்லி இப்ப நீங்க குரு வந்து நம்மளை வந்து சிவத்துக்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்துவாரு அப்படின்னு சொல்லி குரு உபதேசம் வந்து நம்மளை சிவத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்கிறது வந்து புரிஞ்சுதுங்க. சிறப்பு சிறப்பு. அதுக்காக தான் சொன்னேன். எல்லாரும் சிவலோகம் மட்டும் சொல்லி நான் நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன நினைப்பீங்க, படத்துல பாக்குற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க மத்தளம் இது நந்தி எம்பெருமான் மத்தளம் முழங்க, நாரதர் கானம் எழுப்ப, கலைமகள் வீணை இசைக்க, சப்த கண்ணீர்கள் நடனம் எழுப்ப, இப்படி எல்லாம் நடக்கும் போல திருவிளையாடல் படம் மாதிரி நினைச்சிட்டு இருக்க கூடாது இல்லையா? அதுக்காக தான் அதையும் தெளிவுபடுத்தணும். ஒளி பொருந்திய இடம், அவ்வளவுதான். சிவபெருமானுடைய கைலை, அவனுடைய இந்த கைலை கூட ஏன் சொல்றோம், அங்க எப்பயுமே ஒளி பொருந்தி இருக்கு அந்த இடம். அதனால அதை வந்து நம்ம திருக்கையிலைன்னு சொல்றாங்க. ஒளி பொருந்திய இடம் தான் சிவலோகம். அதுக்காக தான் அதையும் சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சு. நல்லது. மற்ற அடியார்கள் யாராவது எவரையும் பேசலாம். ஐயா ஆமா 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 அம்மா பேசலாம். அம்மா அங்க இருக்க அம்மாக்கு வாய்ப்பு. அதுக்கு அடுத்து நம்மளுடைய சுசிலாமாவுக்கு வாய்ப்பு. அம்மா அங்க இருக்க அம்மா. ஐயா திருவடி வணங்குறேன். அனைத்து அடியாத்தோடையும் வணங்குறேன். இப்ப இங்க வந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா, வெளியில துணி காய போட ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே அந்த சேர் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா சிவம் மாதிரியே எனக்கு அந்த கண்ணுல தெரிஞ்சது. அப்போ என்ன இங்க வந்து உட்கார்ந்துருக்க நீ, இங்க விடவே மாட்டேன் போல, நான் என்ன உனக்கு அருள் செஞ்சேன்னு தெரியல. எங்க பார்த்தாலும் அந்த தோற்றம் நமக்கு வந்து முன்னாடி வந்து நிக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு ஒரு உணர்வு இருந்தது. ஆனா இப்ப நீங்க சொல்லும் போது எதை பார்க்கும் போது நமக்கு அந்த இது வரணும், அந்த சிவத்தை நம்ம அனுபவிக்கணும்னு சொன்னது. அப்ப நம்ம அந்த பாதையில தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். நல்லா இருந்தது. இன்னைக்கு ரொம்ப வகுப்பு ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு பாதையில தான் போயிட்டு இருக்கோம்மா, பாதையில தான் போறோம். ஆனா அடைஞ்சிட்டோமான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவேன். அடியே என் நேரமும் அந்த இது வரமாட்டேங்குது இல்லையா, அந்த மாதிரி நம்ம வகுப்பு இருந்ததுக்கு இப்ப அனுபவம் நிறைய இருக்கு. ஆனா இன்னுமே நமக்கு கூடி வரணும். அதே மாதிரி சொல்லும் போது ஓசை ஒளி எல்லாம் ஆனா நீ ஏன் தான் எனக்கு அந்த பாட்டு வந்துகிட்டே இருந்தது மனதுல. அந்த ஓசையும் ஒளியும் தானே அவரு, அதனால அது அப்படி தோணிக்கிட்டே இருந்தது. ஐயா சிவாய நம்ம ஐயா அவங்க சொன்ன மாதிரி ஐயா, சிவம் தான் எங்குமே நிறைந்து இருக்கிறாரு. அப்புறம் தனியா கைலாயம் அப்படிங்கிறதும் சிவலோகம் அப்படிங்கறதும் அப்ப எல்லாமே சிவலோகம் தானுங்கய்யா. அவர் எங்குமே நிறைந்திருந்தா எல்லாமே சிவலோகம் தானுங்கய்யா. ஆமா, இப்ப நம்ம யாத்திரை போறோம் அப்படின்னா நம்ம அறிவால நம்ம இறைவனை உணர்ந்து அறியறது அந்த ஒளிப்பொருளுக்குள்ள இருக்கிறது. அப்ப எந்த இடத்துல இருந்தாலும் அது சிவலோகம் தானுங்கய்யா. உண்மைதான். எந்த இடத்துல இருந்தாலும் சிவலோகம் சொல்றதான் சாமி அடிச்சு பத்தினாரு. யார? நம்முடைய நாவுக்கரசரை. நீ சாட்டுக்கு அங்கேயே ஏற்றிட்டான்னு சொன்னார்.
சப்போஸ் சிவலோகம்னு சொல்லி அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? எல்லாரும் என்ன பண்ணிருப்போம்? ஆகா சாமி இங்கதான் இருக்காருல்ல, கிளம்பி போயிட்டு இருப்போம். கைலாயத்துக்கு தான் போவோம். கைலாயத்துல சாமி இருக்காருன்னா இல்ல, உன்னுடைய நினைப்புலதான் சுவாமி இருக்காரு. நீ வருகின்ற அத்தனை ஆடவர்களையும் சிவமாவும் அத்தனை பெண்களையும் சக்தியாவும் நினைச்சாதான் அது பேருதான் திருக்கைலாயம் அப்படின்னு சொல்லதான் மாதர் பிறை கண்ணி யானை அப்படின்ற பாடல் முழுக்க களிறு வருவன கண்டேன், பிடி வருவன கண்டேன், கண்டேன் கண்டேன் கண்டேன்னு சுவாமி சொல்லுகின்ற அந்த பாடல் நமக்கு தருகின்ற பெரும் செய்தி. ஆக இந்த நினைப்பு நாம் தருவது என்று சொல்லி இந்த அளவுல உங்க எல்லாருடைய திருவடியும் வணங்கி மகிழ்ந்து நிறைவு செய்யலாம். நிறைய அடியவர்களுக்கு வாய்ப்பு. சந்திரம்மா சுவாமி ஐயா, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நம்ம சிவபுரத்துக்கு குரு உபதேசம் பெற்று சிவபுரம் போகணும், அதை திரும்பி வந்துடக்கூடாதுங்க ஐயா. அது கவனமா. உண்மை உண்மை. அதனோட பொறுப்பு குருவுக்கும் இருக்கு இல்லைங்களா ஐயா? நீங்க முன்னாடி சொல்லி இருக்கிறீங்க. திரும்பி வந்தா அதனோட பொறுப்பு திரும்பி வராம இருக்கிறது குருவோட பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, சீடன் எத்தனை முறை பிறக்கின்றாலும் அத்தனை முறையும் குருநாதர் தூக்கிட்டு போகணும். அதனால மேக்சிமம் குருநாதர் என்ன பண்ணுவாரு, எப்படியாச்சும் இவனை அடிச்சு பத்தலாம் தான் நினைப்பா. அப்படி தள்ளி விட்டுருவோம். நம்ம தள்ளணும்ன்றத சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். குருநாதர் அடிநாயன் கிடையாது, எல்லாமே நம்மளுடைய குருநாதர் தான். ஆக நம்மள பக்கத்துல போனா திரும்ப பிடிச்சுக்கணும்னு சொல்லக்கூடியது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த பொய்யான வாழ்க்கையில தயவு செய்து உரள வேண்டாம். இந்த பொய்யான வாழ்க்கையில ஒண்ணுமே கிடைக்க போறது இல்ல. எல்லாம் இப்ப இன்னைக்கு அவங்களுக்காக உழைக்கிறோம், திரும்பி பார்த்தா நம்மள யாரும் தலையில கிரீடம் வச்சு தலையில கிரீடம் வச்சுங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்ல போறதே கிடையாது. என்ன செஞ்சாலும் அது செய்யாம விட்டுட்டாங்கன்னு ஒரு குறை சொல்றதுக்காகத்தான் இந்த உலக மக்களுடைய நாவு படைச்சிருக்கே தவிர முழுமை பூரணம்னு யாரும் சொல்ல போறதே இல்லை. காந்தியடிகளையே என்ன சொல்லுவாங்க, அவர் என்ன இப்படி பண்ணிருக்காரு, அகிம்சையர் என்ன பண்ண அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல நம்ம யாரையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண பிறக்கலாம். ஆனா அதுக்காக யாருக்கும் செய்யாம நம்முடைய கடமைகளை சிறப்பா செஞ்சு யார் மேலையும் வெறுப்பு இல்லாம எல்லார் மேலையும் அன்பு நிறைத்து நாம இந்த உலகத்துல பெருமான் வைத்திருக்கிற கால அளவுல நின்று எல்லாருக்கும் அறம் செய்து நல்ல விஷயம் செய்து அவன் திருவடிக்கு குரு உபதேசம் பெற்று நாம் போவோம், ஒளிப்பொருளாகவே மாறுவோம் என்று சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடியை மீண்டும் வணங்கி இன்னைக்கு நிறைவு செய்யலாம். இன்னைக்கு நிறைவு செய்யும் முகமாக நம்ம சாருமதி அம்மா அவர்கள் பாடுங்க சுவாமி. சாருமதி அம்மா. வான்முகில் வளாது பெய்க ஆறிரு தடம் தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. அத்தனை அடியார்களுக்கும் தன்னை சேர்த்த வணக்கங்கள். ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் எல்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவடி வணங்குற சாமி. வணக்கம் சாந்தி அம்மா.